குட் ஈவினிங்டா. Good evening, ma'am. குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிள் தானே? குட் ஈவினிங் மேம். Yes, குட் ma'am. ஈவினிங் மேம். எஸ், வாய்ஸ் ஆடிபிள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு காலையில பார்த்தது, நேத்து பார்த்தது, அது ஃபுல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு, ஐ மீன் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வில் கோ டு தி செஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு காலையில பார்த்தப்போ நியூ கிரிட்டிசிசம் யார் அந்த டெர்ம காயின் பண்ணான்னு சொன்னோம்? ரான்சன். ஜேசி ரான்சம். எந்த இயர்ல நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு? 1941. சூப்பர். 1941. ஓகேவா? ஃபார்மலிசம் எந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு? ரஷ்யா. ரஷ்யா. என்ன இயர்? 1920ல ஃப்ளரிஷ் ஆச்சு. 1915ல எஸ், கரெக்ட். 1915ல ஃபார்ம் ஆச்சு. ஃப்ளரிஷ் ஆன டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1920 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் எங்க லொகேட் ஆயிருக்கும்? செக்கோஸ்லாவியா. செக்கோஸ்லோவியா. பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் ஜெர்மனி. ஜெர்மனி. அது எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு எது சொல்லி கொடுத்துருப்பாங்க? கடைசியா கிளாஸ் முடிக்கும் போது அதான் பார்த்தோம். பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வந்து ஜெர்மனில ஸ்டார்ட் ஆயிருக்கும். எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1923. ஓகேவா? அதோட ஃபவுண்டர்ஸ் யாரு? அதுக்கு ஒரு ஷார்ட் நேம் கூட சொல்லி ஞாபகம் வைக்க சொன்னல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். பிராங்க்ஃபர்ட் ஸ்கூலோட ஃபவுண்டர்ஸ் யாருடா? நான் 2 நேம் சொன்னேன்ல. வெளியில வந்து எப்படி இருக்கு, அதனால எதுல தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி. லைன்ல இருக்கேன் நானு. எஸ் மேம். இருக்கேன். அப்போ ஃபவுண்டர் யாருன்னு கேட்டேன். அதுக்கு நான் கீ டெர்மும் சொல்லிக் குடுத்துட்டேன். வெளியில என்ன மாரி கிளைமேட் இருக்குன்னு சொல்லி அவர் எதுல வச்சு தூக்கிட்டு போனாங்கன்னு கேட்டேன். காலைல கிளாஸ் கவனிச்சீங்களா இல்லையா? காலையில இல்ல, நேத்து. ரிவைஸ் பண்ணும்போது. ஃபெலிக்ஸ் வெயில் அண்ட் ஃப்ரெட்ரிக் பொலாக்ன்னு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? வெளியில வந்து வெயில் அடிக்குது. அதனால பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். சோ மேக்ஸ் ஆகிமரும் தியோடோர் அடோனோ 2 பேரும் சேர்ந்து என்ன டெர்ம காயின் பண்ணிருப்பாங்க? மேக்ஸ் ஹாகிமரும் தியோடோர் அடோனோ. மேக்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ அவர் எதை காயின் பண்ணிருப்பாரு? கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி. எஸ், கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு டேர்ம காயின் பண்ணிருப்பாங்க. மனுஷ்யா என்ன பண்றீங்க? மனுஷா லைன்ல இருக்காங்களா அனிதா மேம்? எஸ் மேம். இருக்காங்க. சரி, ஓகே. சோ பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் 1923 ஜெர்மனில ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொன்னா ஃபெலிக்ஸ் வெயில் அண்ட் ஃப்ரெட்ரிக் பொலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னா கார்ல் கர்ன்பர்க் அப்படின்றவங்க. செகண்ட் டைரக்டர் வந்து மார்க்ஸ் ஹாகிமர் அப்படின்னு பார்த்தோம். அந்த மேக்ஸ் ஹாகிமரும் தியோடர் அடோனோ 2 பேரும் சேர்ந்து தான் என்ன டேர்ம காயின் பண்ணிருப்பாங்க? கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற டேர்ம காயின் பண்ணிருப்பாங்க. எந்த புக்ல அப்படின்னு சொன்னா டயலக்டிக் ஆஃப் என்லைட்டன்மென்ட் 1944ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஐஏ ரிச்சர்ட்ஸ் கூட எப்பவுமே இன்னொருத்தர் கொலாபரேட் பண்ணுவார்ல, அவர் யாரு? ஐஏ ரிச்சர்ட்ஸ் கூட எப்பவுமே ஒருத்தர் கொலாபரேட் பண்ணுவார்ல. ஆக்டன். சிகே ஆக்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு ஒரு கீ டேர்ம் சொல்லி கொடுத்தல. வாட் இஸ் தட்? பேசிக் இங்கிலீஷ் மேம். பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கரெக்ட். அதுக்கப்புறம் ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ்னா என்னது? ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ்னா என்னது?
பாராஃப்ரைஸ்னா என்னது? கிளெனன்ஸ் ப்ரூக்ஸ் வந்து ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் அப்படின்னு என்ன பேசியிருப்பாரு? பாராஃப்ரைஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்த்தம் என்ன? பாராஃப்ரைஸ்னா சம்மேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? பாராஃப்ரைஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வொர்க் வந்து நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த வொர்க்கோட எசன்ஸ் வந்து ப்ராப்பரா ரீடருக்கு போய் சேராது. அதனால சம்மேஷன் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் அப்படின்னு சொன்னோம். அது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிளென்த் ப்ரூக்ஸோடது அப்படின்னு பார்த்தோம். கிளென்த் ப்ரூக்ஸோடது. ஓகேவா? அவரோட இம்பார்ட்டன்டான வொர்க் அப்படின்னு சொன்னா, வெல் ராஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெல் ராஃப்ட் டர்னோட சப்டைட்டில் என்ன? ஏர்ன் வந்து எப்படி இருக்கும்? Studies in structure of poetry, ma'am. ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லி எந்த ஒர்க்குக்கு சப்டைட்டில் வரும்? மீனிங் அப்படின்னு வந்தா என்ன வரும்? அதுல என்ன டேர்ம் வரும்? Verbal icon. எஸ் வெர்பல் ஐகான். வெர்பல் ஐகான் அப்படின்ற ஒர்க்கை யாரு யாரு சேர்ந்து எழுதியிருப்பாங்க? தாடி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல. Birdsley ஒண்ணு. பேர்ட்ஸ்லி ஒண்ணு. இன்னொருத்தர் வில்லியம் கே விம்செட். ஓகேவா? சோ வில்லியம் கே விம்செட் அண்ட் பேர்ட்ஸ்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெர்பல் ஐகான் ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் பொயட்ரி அப்படின்ற ஒர்க் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்புறம் ஆர்பி பிளாக்மூர். பிளாக் கலர்ல யார் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு சொன்னேன்? ஆர்பி பிளாக்மூர். The two agent. Double agent. டபுள் ஏஜென்ட். 2 ஏஜென்ட் இல்ல டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? லெமன் ஸ்குவீசர் மெத்தட் அப்படின்னு சொல்லி நியூ கிரிட்டிசிசம் பார்த்து யார கமெண்ட் பாஸ் பண்ணா? T.S. Eliot, T. ma'am. எஸ் டிஎஸ் எலியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1919. எஸ் 1919. அப்போ மேரி ஷெல்லியோட பிராங்கன்ஸ்டீன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1818. கரெக்ட். 1818. ஓகேவா? 1818ல பிராங்கன்ஸ்டீன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் மேரி ஷெல்லியோடது. பிராங்கன்ஸ்டீனோட சப்டைட்டில் என்ன? Prometheus Sunbound. கரெக்டா? ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ பிராங்கன்ஸ்டீனுக்கு எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? அதுல கூட நிறைய புக் நம்பர் வந்துச்சு. Milton Paradise Lost. மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் 10. சூப்பரா 10. ஓகேவா? சோ டீஃபெமிலரைசேஷன், டீபர்சனலைசேஷன் 2 டேர்ம் பார்த்தோம். டீஃபெமிலரைசேஷன் யாரோடது? ஃபெமிலியரா இருக்கிற சென்டென்ஸ ஃபெமிலியரே இல்லாம ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. அது வந்து டீஃபெமிலரைசேஷன் Victor, அப்படின்னு Victor கரெக்ட். Chavsky, ma'am. விக்டர் சாவல்ஸ்கியோட தான் டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டேர்ம் உண்டு. ஒரஸ்ட்ரைன் அப்படின்ற ஒரு டேர்ம் உண்டு. அப்புறம் இன்னொரு டேர்ம் வந்து எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கூட இன்னொரு டேர்ம் உண்டு. அதுக்கு 3மே ஒரே அர்த்தம் தான். 3மே அவரோட டேர்ம் தான். ஓகேவா? அப்போ டீபர்சனலைசேஷன் யாரோடது? டீபர்சனல். என்னோட பர்சனல் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அந்த போம் கூட கனெக்டா இருக்கக்கூடாது. நோ பர்சனல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி டீபர்சனலைசேஷன்ல பேசியிருப்பாங்க. அதுல தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். ஆக்ஸிஜன் பிளஸ் சல்ஃபர் இஸ் ஈக்வல் டு சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுல இந்த கருத்தெல்லாம் யார் குடுத்திருப்பா? நேத்து கூட பார்த்தோமே. T.S. Eliot, ma'am. கரெக்ட் சார். டிஎஸ் எலியட். ஓகேவா? சோ டிஎஸ் எலியட்டோட டேர்ம் தான் என்னது அப்படின்னு சொன்னா டீபர்சனலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். பர்சனலைசேஷன் அப்படின்னு சொன்னா பர்சனல் எமோஷன்ஸ் அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ பத்தி அது கீழ பேசியிருப்பாரு. ஓகேவா? யார் வந்து ஹாம்லெட்ட பார்த்து ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க? ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர். மோனலிசா ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர், ஹாஃப் மேட், ஹாஃப் பிரெட்டன்ஸ் டு பி மேட். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கோ? இல்ல T.S. Eliot வந்து பேசியிருப்பார்ல மேம் ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ல. கரெக்ட். டிஎஸ் எலியட் வந்து எந்த ஒர்க்கு கீழ பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழ ஹாம்லெட்ட பார்த்து தான் அவர் ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்ற கமெண்ட்ட பாஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஹாம்லெட்ட பார்த்து வேற எந்த ரைட்டர்ஸும் இது பேசினாங்க, அது பேசினாங்க நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுக்குறேன். டிஎஸ் எலியட் ஹாம்லெட்ட பார்த்து இந்த மாரி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஹாம்லெட்ட பார்த்து அவர் சொல்லியிருப்பாரு. ஹாஃப் மேட், ஹாஃப் பிரெட்டன்ஸ் டு பி மேட்ன்னு சொல்லியிருப்பாரு. அப்ஜெக்டிவ் கார்லரேட்டிவ்க்கு நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்லிக் குடுத்தேன்? அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்க்கு என்ன எக்ஸாம்பிளா சொல்லிக் குடுத்தேன்? அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா என்ன?
அதுக்கு நான் எக்ஸாம்பிளா என்ன சொல்லிக் குடுத்தேன்? மெக்பெத்தோடது சொல்லிக் குடுத்தேன். மெக்பெத்ல என்ன நடக்கும்? ஸ்லீப் வாக்கிங் சீனா மேம்? ஸ்லீப் வாக்கிங் சீன். அப்ப அத வந்து நான் ரியல் லைஃப்ல எது கூட கம்பேர் பண்ணி சொல்லிக் குடுத்தேன்? இப்ப இருக்க கரண்ட் டெக்னாலஜி கூட ஒரு விஷயத்த. ஒரு ஆப். WhatsApp status. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓகேவா? எப்பவுமே நான் சொல்லிக் குடுத்த கதை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். அப்பதான் எக்ஸாம் ஹால்ல அட்டெண்ட் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ. வேர்ட மட்டும் நீங்க குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அங்க வொர்க் அவுட்டே ஆக போறது கிடையாது. அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னதுமே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் மெக்பெத்ன்னு சொல்லி. அப்ப ஞாபகம் வரணும். லேடி மெக்பெத்தோட ஸ்லீப் வாக்கிங் சீன், ஹேண்ட் வாஷிங் சீன் இதுதான் நான் சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத என் ஸ்டேட்டஸ் வந்து சொல்லும். அது டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ ஒரு பெர்சன் வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? சோ ஃபங்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் யாரோட வொர்க்? ஃபங்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம். T.S. Eliot. எஸ் அப்போ டி.எஸ். எலியட் தான். ஓகேவா? ஃபங்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் பிரசன்ட் டைம் யாரோட வொர்க்? ஃபங்ஷன் ஆஃப் Matthew. இது அர்னால்டோடது. மேத்யூ ஆர்னால்டோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? இயர் இம்பார்ட்டன்ட். 1865. எஸ் 1865. 1865ல தான் அவரோட இன்னொரு வொர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அது கூட நெட் கொஸ்டின். எதோட சீக்வல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. Culture and Anarchy. கரெக்ட். கல்ச்சர் அண்ட் அனார்கி. ஓகேவா? கல்ச்சர் அண்ட் அனார்கியோட சீக்வல் என்னடா? Friendship's Garland. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஷிப் கார்லாண்ட் அப்படின்றது ஃபங்ஷன் அண்ட் அனார்கி கல்ச்சர் அண்ட் அனார்கியோட சீக்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யாரோட வொர்க் அப்படின்னு சொன்னா மேத்யூ ஆர்னால்டோட வொர்க். ஓகேவா? மேத்யூ ஆர்னால் ஒரு மெத்தட் வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பார்ல. என்ன மெத்தட்? இன்னைக்கு காலையில செஷன்ல பார்த்தோம். ஒரு ஒர்க் ஒரு டச்ஸ்டோன் பெரிய மெத்தட். டச் ஸ்டோன் மெத்தட். ஒரு பெரிய ஒர்க் எடுத்து மேல வச்சுட்டு கீழ இருக்கிற குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒர்க் கூட வச்சு வச்சு பார்ப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டாட்லர், ஸ்பெக்டேட்டர். டாட்டர் யாரோட மேகசின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Steel. ஸ்டீல் மட்டும் தான் தனியா எழுதியிருப்பார் டாட்லர். அது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் உயிரோட இருந்திருக்கும்? 1709 to 1711. எஸ் 1709 to 1711 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டீல் அது வந்து டாட்லர். ஸ்பெக்டேட்டர் யாரோடது? Addison and Steele. 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஓகே. அடிசனும் எழுதியிருப்பாங்க. ஸ்டீலும் சேர்ந்து தான் ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அடிசனுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் என்னன்னு சொல்லிக் குடுத்தேன்? அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சம்மந்தமே இல்லாம இருக்கும். நான் அடிசனோட வொர்க்க படிக்க சொன்னது ஆல்பபெடிக்கல் ஆர்டர். ஆனா ஒரு ஒர்க் மட்டும் வொர்க்கா வித்தியாசமா இருக்கும். Life of the English Poets. கரெக்ட். லைஃப் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஓகேவா? அடிசனோட ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் எந்த ஆல்பபெடிக்கல்ல ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் என்ன ஆல்பபெடிக்கல்? C. கேம்பெயின் அப்புறம் கேண்டோ. கேட்டோ. எஸ் சூப்பர். கேண்டோ அண்ட் கேம்பெயின் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அடுத்தது அது என்ன ஆல்பபெட்ல வரும்? சிக்கு அப்புறம் என்ன ஆல்பபெட்? Drummer. ட்ரம்மர். அது வந்து அவரோட ஃபெயிலியர் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதே மாதிரி இது வந்து அடிசனுக்கு. ஸ்டீலுக்கு நம்ம என்ன கதை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? ஒருத்தங்க இறந்து போனதுக்காக குயின் மேரி இறந்து போனதுக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. என்ன ஒர்க் அது? த பொசஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்திருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக் குடுத்தேன்? சும்மா கதை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு வரிசையா கூட வேணாம். Hero. ஆ ஏதோ ஹீரோன்னு வருமே அது வந்து. ட்ராஜிக் ஹீரோவா? ஏதோ ஹீரோன்னு வரும் அது. 1701 பப்ளிகேஷன். என்ன ஹீரோன்னு எனக்கு ஞாபகம். என்னதுடா? கிறிஸ்டியன் ஹீரோ. கரெக்ட். கிறிஸ்டியன் ஹீரோ. த ஓகேவா? கிறிஸ்டியன் ஹீரோ மேம். தேங்க் யூ சார். த கிறிஸ்டியன் ஹீரோ 1701ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன நடக்கும்? படத்துல ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா கடைசி என்ன ஆகும்? Funeral. ஃபியூனரல். லவ்வர்னு ஒருத்தர் இருக்கார். ஃபியூனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சார் உங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். காத்து சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ். கிறிஸ்டியன் ஹீரோ. அடுத்தது வந்து த ஃபியூனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது A lying lover. லையிங் லவர். அதுக்கு அடுத்தது யார் வருவா லவருக்கு அப்புறம்? லவர் போயிட்டாங்கன்னா அப்புறம் ஹஸ்பண்ட். எல்லாரோட ஹஸ்பண்ட் டெண்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது Crucial. கான்ஷியஸ் லவர்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? கிரைசிஸ் அண்ட் கான்ஷியஸ் லெவல். ஓகே. கான்ஷியஸ் லவர் அப்படின்னு சொல்லி முடியும். எனக்கு அந்த டாபிக் மட்டும் கான்ஷியஸ் லவர். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ஸ்டீலும் அடிசனும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டீலும் அடிசனும் எந்த ஒர்க்ல கேரக்டர் அப்பியர் ஆவாங்க?
The History of Esmond. ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி எஸ்மாண்ட் யாரோட ஒர்க்டா? W.M. Thackeray. எஸ் வில்லியம் மேக்பேஸ் தாக்கரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐயர் ரிச்சர்ட்ஸோட ஒரு ஒர்க் வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னு பார்த்தோம். அந்த 4 கைண்ட்ஸ் என்னது? Sense, tone, intention, and feeling. ஃபீலிங். எஸ் அவ்வளவுதான். சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்ற 4 விஷயமே ஐயர் ரிச்சர்ட்ஸோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வால்டிமர் ப்ராப். ப்ராப் அப்படின்னு வந்தா ஒர்க்ல வந்து என்ன டேர்ம் வரும்னு சொல்லி கொடுத்தேன்? The morphology of the folktale. மார்ஃபாலஜி ஆஃப் த ஃபோக் டேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போர் அடிக்குது. போர் செமிச்சப்சம் அப்படின்னா அதுல என்ன டேர்ம் வரும் அவரோட ஒர்க்ல? போரிங்னா என்ன மாதிரி போகும் கிளாஸ் வந்து? என்ன மெத்தட்ல எடுத்துட்டு போனா அது போர் அடிக்கும்? The formal method. ஃபார்மல் மெத்தட்ல எடுத்துட்டு போனா போர் அடிக்கும். அது வந்து போர் செமிச்சப்சம் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டோனி மாரிசனோட டெபியூ ஒர்க் என்ன? ப்ளூவஸ்ட் ஐ. ப்ளூவஸ்ட் ஐ. ஓகேவா? டோனி மாரிசன் டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னா ப்ளூவஸ்ட் ஐ. இஎம் ஃபாஸ்டர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லி எதுல ரிவீல் பண்ணிருப்பாரு? எந்த ஒர்க்ல? 1971ல அந்த ஒர்க்கோட பப்ளிஷ் ஆயிருக்கும். Mayurice. மயூரைஸ். ஓகேவா? தி மில்க் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? மில்க் அப்படின்றத நான் வேற ஒரு விஷயத்து கூட கம்பேர் பண்ணேன். மில்க்கும் ஒயிட்டா தான் இருக்கும். அந்த பவுடரும் ஒயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரக்க பத்தி பேசும்போது சொன்னோம். என்ன ட்ரக் அது? என்ன ட்ரக் அது வந்து? opium, ஓபியம். யார் வந்து அடிக்டடா இருப்பா? Coleridge, கால்ரிட்ஜ். இன்னொருத்தங்க நமக்கு தெரிஞ்சதுல? இங்கிலீஷ் மெயில் கோச்னு ஒருத்தர் ஒர்க் எழுதியிருப்பாரு. மர்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. நாக்கிங் அட் த கேட் ஆஃப் த மேக்பெத். தாமஸ் டிக்வன்சி. தாமஸ் டிக்வென்சி. ஓகேவா? இப்ப நான் சொன்ன ஒர்க்ஸ் எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா தாமஸ் டிக்வென்சி அப்படின்னு பாக்குறோம். இந்த மில்க் ஆஃப் பாரடைஸ் அப்படின்றது யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா எம்எச் ஆப்ரகாம்ஸ் எழுதியிருப்பாரு. அதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஓபியம் அடிக்ட் ஆன பீப்புள்ஸ பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் தாமஸ் டிக்வென்சி, கால்ரிட்ஜ், கிராப், பிரான்சிஸ் தாம்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எம்எச் ஆப்ரகாமோட மிரர் அண்ட் த லேம்ப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? குயிக் 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 குயிக். நம்ம படிச்சிருக்கோம். 1953 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மிஸ்ரீடிங், ஆகன் இது ரெண்டும் யாரோட டேர்ம்? மிஸ்ரீடிங், ஆகன். Harold Pinter. ஹரால்ட் Harold ப்ளூம். Bloom. கரெக்ட். ஹரால்ட் ப்ளூம். சரியா? ஹரால்ட் பிண்டர் வந்து எதுல கீழ வருவாரு அப்படின்னா அப்சர்வ்ட் ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாரு. ஹரால்ட் பிண்டர் வந்து. ஹரால்ட் பிண்டர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? ஹெரால்ட் பிண்டர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாருடா? 2000? 5. 2005. ஹெரால்ட் பிண்டர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 2005ல அவர் வந்து வாங்கியிருப்பாருன்னு பாக்குறோம். எஸ்ஐ அண்ட் டிராமாட்டிக் வாய்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எஸ்ஐ அண்ட் டிராமாட்டிக் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோட ஒர்க்? அப்புறம் இயர் சொல்லுங்க பாப்போம். ஜான் Dryden. ட்ரைடனோட ஒர்க். ட்ரைடனோட ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1668. 1666. 1668. நீங்க சொன்ன இயர் வந்து 1666. அதுல வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா கிரேட் ஃபயர் வந்திருக்கும். ஓகேவா? அதனாலதான் அவங்க Yes, ரெண்டு ma'am. பேரும் அவங்க எல்லாருமே கிளம்பி தேம்ஸ்க்கு போயிருப்பாங்க. ரிவர் தேம்ஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கதான் உட்காந்து பேச ஆரம்பிச்சு இந்த கதையை ஆரம்பிக்கும். சோ 1668 தான் அதோட பப்ளிகேஷன். இந்த 1668ல ஒரு வருஷத்தை குறைச்சா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல ஒரு ஒர்க் வந்து இம்பார்ட்டன்டா பப்ளிஷ் இருக்கும். வாட் இஸ் த ஒர்க்? 1667ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இட்ஸ் எபிக் போம். பெரிய போம். போம் இல்ல புக்ஸ். ஐம் சாரி. 12 புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? இப்பதானே ஒரு நம்பர் குறைச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். வாட் இஸ் த இயர்? 3 நம்பரும் ஒரே மாதிரி வராது. 1667. 1667 ஏன்னா எஸ்ஐ ஆன் டிராமாட்டிக் பாய்சி வந்து 1668 பப்ளிகேஷன். அப்ப பாரடைஸ் லாஸ்டோட பப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா 1667. ஓகேவா? 1667ல தான் பாரடைஸ் லாஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோடது அப்படின்னு சொன்னா மில்டனோடது அப்படின்னு பாக்குறோம். ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? டெபியூ ஒர்க் என்ன? சாரி, பிளே என்ன?
Gentleman of Varana. எஸ் த ஜென்டில்மேன் Who's ஆஃப் gentleman வெரோனா of Varana? அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஜென்டில்மேன் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? Taming of the ஸ்க்ரூ. Shrew. ஸ்டேமிங் ஆஃப் த Shrew. ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட கடைசி ஒர்க் என்னது? The noble kingsman, ma'am. எஸ் Two த டூ Kingsman. noble நோபல் kingsmen. கிங்ஸ்மேன். டூ நோபல் கிங்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆம், ஒரு 2 ஒர்க் மட்டும் சொல்றேன். எது ஃபர்ஸ்ட் வரும், எது அதுக்கப்புறம் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? ஹாம்லெட், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா, ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும்? All well first வரும். கதை என்ன படிச்சோம்? இல்ல Hamlet ஜூலியஸ் வரும் ma'am. Hamlet. ஹாம்லெட் தான் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி Hamlet. படிச்சோம். ஹெல்மெட் போட்டுட்டு அவர் எந்த நேரத்துல வெளியில அது போனாரு? நைட்டு போறாரு. அதுக்கப்புறம் நைட் நேரம் வெளியில போனாரு. அப்ப வந்து யார மெஷர் ஃபார் பார்த்தாரு? மெஷர். ட்ராய்லஸ் ட்ரைலஸ் அண்ட் அண்ட் கிரிசிடாவ கிறிஸ்டிடா. பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் லவ்ன்றதுனால அது எப்படி இருக்கும்? மெஷர் ஃபார் மெஷர் ஃபார் மெஷர். மெஷர்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் லவ்ல என்ன வந்துச்சு? ஜெலசி வந்துச்சு. ஜெலசினா என்ன வரும்? ஜெலசி. வாட் இஸ் த தீம்? எந்த ஒர்க் எந்த பிளேல வந்து ஜெலசி தீமா இருக்கும்? ஹேண்ட்கர்ச்சீஃப் Othello. ஒத்தெல்லோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ மெஷர் ஃபார் மெஷர், அதுக்கப்புறம் ஒத்தெல்லோ, அதுக்கப்புறம் தான் அந்த லவ் வந்து எப்படி முடிஞ்சுச்சு? All's well that ends well. ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்லா முடிஞ்சுச்சுன்னு பார்க்கணும். ஷேக்ஸ்பியர் பிளேய எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, இல்ல மறந்துரும். சரியா? ஹென்ரி ஃபீல்டிங்கோட அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1749. எஸ் 1749. த பெக்கர்ஸ் ஒப்பேரா யார் எழுதியிருப்பா? பெக்கர்ஸ் ஒப்பேரா, ட்ரிவியா, வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட் ஆஃப் லண்டன் இதெல்லாமே யார் எழுதியிருப்பா? ட்ரிவியா, வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன், த பெக்கர்ஸ் ஒப்பேரா. பெக்கர்ஸ் ஜான் ஒப்பேரா கே. கரெக்ட் சார். ஜான் கே. ஓகேவா? அப்ப பெக்கர்ஸ் மெய்ட் யார் எழுதியிருப்பா? அந்த Alice கரெக்ட் தான் சொல்றேன். ஆலிஸ் Munro. ஆலிஸ் முன்ரோ. ஓகேவா? வெல்ஷ் ஒப்பேரா யார் எழுதியிருப்பா? வெல்ஷ் ஒப்பேரா. Henry Fielding. ஹென்ரி ஃபீல்டிங் தான் எழுதியிருப்பாரு. அது எதுக்கு ட்ரிபியூட்டா எழுதியிருப்பாரு? எதுக்கு ட்ரிபியூட்டா எழுதியிருப்பாரு? ஒரு குரூப்புக்கு எழுதியிருப்பாரு. ஒரு மூவ்மெண்ட். அதான் அவரோட பென் நேமா கூட வச்சிருப்பாரு. என்னது அது? ஸ்கிரிபலஸ் லிகாண்டஸ் அப்படின்றது அவரோட பென் நேம். ஸ்கிரிபலஸ் கிளப் அப்படின்றது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிளப்போட நேம். ஓகேவா? ஞாபகம் வருதா? ஸ்கிரிபலஸ் லிகாண்டஸ், ஸ்கிரிபலஸ் கிளப் Yes, ma'am. இருக்குல்ல. சோ அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியா? ஹென்ரி ஃபீல்டிங் அங்கதான் வந்து இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். சோ ஆலிஸ் முன்ரோ எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 2013. எஸ் 2013 பார்த்தோம். அப்போ ஆலிஸ் வாக்கர் என்ன டேர்ம காயின் பண்ணிருப்பாங்க? Humanism. விமனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஒர்க்ல? சர்ச்சிங் ஃபார் மதர்ஸ் கார்டன். ஓகேவா? எந்த ஒர்க்ல அப்படின்னு சொல்லி கேட்டா சர்ச்சிங் ஃபார் மதர்ஸ் கார்டன் அப்படின்ற ஒர்க்ல தான் காயின் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து காயின் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஒரு நாவல் படிச்சோம்ல 1982 பப்ளிகேஷன். வாட் இஸ் a நாவல்? வாட் இஸ் a Color. நாவல்? Color purple. கலர் பர்பிள். ஓகேவா? கலர் பர்பிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ கலர் பர்பிள் யாரோடது அப்படின்னு சொன்னா ஆலிஸ் வாக்கரோடது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1777. கரெக்ட். 1777. ஓகே. மிஸ்ஸஸ் மேலப்ராப் எதுல அப்பியர் ஆவாங்க? மிஸ்ஸஸ் மேலப்ராப். இங்கிலீஷ் தப்பு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ரைவ். ரைவல்ஸ். Right. ஓகேவா? ரைவல்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1775. 1775 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆஸ்திரேலியன் அபோரிஜினல்ஸ்க்கு கீழே ஆலெக்ஸ் ரைட் அப்படின்னு பார்த்தோம். ஆலெக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் ஞாபகம் வரணும்னு சொன்னேன். அப்ப அவரோட ஒர்க் என்ன வரும்? கார்பெண்டர். கார்பெண்டரியா? கார்பெண்டரா இருந்தாரு. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு? The Plain of Promise. பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். பிளைனா இருக்கிற இந்த இடத்த நல்லபடியா கெட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சாலி முன் இவங்க சாலி மாரகன் ஒருத்தங்க பார்த்தோம். அவங்களோட ஒர்க் ஒரே ஒரு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். என்ன ஒர்க்? சாலி மாரகன். சாலி மாரகன் மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். சாலி மாரகன்
மை பிளேஸ் மறந்துடாதீங்கடா. அது நெட்ல கேட்பாங்க. சாலி மார்கன் வந்து அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னா மை பிளேஸ் அப்படின்ற ஒர்க் தான் சாலி மார்கனோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லி வெறுமனையா யார் ஒர்க் எழுதியிருப்பா 1597ல? 1597ல யார் வந்து வெறுமனையா எஸ்ஏஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க? யாரா? Francis கரெக்ட். Bacon. பிரான்சிஸ் பேக்கன். ஓகேவா? தென் அவரோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நீ காலைல கூட சொல்லி கொடுத்தேன். அந்த ஒர்க் வந்து ஒரு கிங்குக்காக டெடிகேட் பண்ணாங்க. அப்ப அவர் வந்து எந்த டைம் பீரியட்ல ரூல் பண்ணாரு? அது நடுவுல தான் இந்த புக்கும் பப்ளிஷ் ஆச்சு. 1905. நீங்க சொன்ன 5 கரெக்ட். ஆனா அது 19 பேக்கன் வந்து 1605. ஷேக்ஸ்பியருக்கும் மூத்தவர். 1605. 1605. ஓகேவா? பேக்கன் வந்து ஷேக்ஸ்பியருக்கும் மூத்தவர். குரோனாலஜில ஷேக்ஸ்பியரும் பேக்கனும் இருந்தாங்க அப்படின்றதுக்காக ஷேக்ஸ்பியர் தான் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அவர் தான் பழசுன்னு போயிடாதீங்க. ஷேக்ஸ்பியருக்கும் பேக்கனுக்கும் ஏதோ 4-5 வயசு வித்தியாசம் இருக்கும். சோ பேக்கன் தான் மூத்தவர். அதுக்கப்புறம் தான் ஷேக்ஸ்பியர். இது ஆல்ரெடி ஒரு தடவை நெட்ல கேட்டு தப்பாவும் அட்டன் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ பேக்கன் தான் மூத்தவர். அதுக்கப்புறம் தான் வந்து ஷேக்ஸ்பியர் வருவார். சாரி, பேக்கனா? நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? சோ பேக்கனோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1605ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு கீழ ஒரு 3 பிரின்சிபல்ஸ்னு சொல்லி கடைசியா சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மும் சொல்லி கொடுத்தேன். ரன்னு நினைக்கிறேன் ரன் மேம். ரன் 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 ரன்னு வாசிட்டா RUN மாறிடும். ரன் RAN. R stands for Representative. A stands for Allusive. N stands for Narrative. narrative. சூப்பர்டா. 2 சயின்டிபிக் மெத்தட்னு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்கல தெரியுமா? சயின்டிபிக் மெத்தட் இல்ல ஏதோ 2 ஸ்டடீஸ் என்னமோ ஒரு 2 क्वेश्चन வரும். 2 திங்ஸ்னு சொல்லி பேக்கன் கேட்டிருப்பாரு. தியோலாஜிக்கல் இன்னொன்னு Scientific. சயின்டிபிக் தான். நான் அந்த வேர்டே கேட்டுட்டேன். தியோலாஜிக்கல் அண்ட் சயின்டிபிக்னு கேட்டிருப்பாரு. ஓகேவா? பேக்கன் வந்து ஃபாதர் ஆஃப் என்ன சார்? என்ன மேம்? எம்பிரிக்கல் Empiricism. ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். எம்பிரிசிசம்னா என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா லேர்ன் பண்றது. ஓகே, இது வந்து பேப்பர் 1ல உங்களுக்கு இந்த டேர்ம் அடிக்கடி கேட்பாங்க. எம்பிரிசிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதா நம்ம எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்சர்வ் அப்படின்ற டேர்மை ஆல்பர்ட் கேமஸ் எந்த புக்ல காயின் பண்ணாரு? அப்சர்வ் அப்படின்ற டேர்மை ஆல்பர்ட் கேமஸ் எந்த புக்ல காயின் பண்ணாரு? Myth of Sisyphus. கரெக்டா. மித் ஆஃப் சிசிபஸ். ஓகேவா? மித் ஆஃப் சிசிபஸ்ல தான் அவர் அப்சர்வ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். அப்ப தியேட்டர் ஆஃப் அப்சர்வ் யாரோடது? தியேட்டர் ஆஃப் அப்சர்வ் இந்த டேர்ம் யாரோடதுடா? நேத்து கூட கேட்டேன். பிரின்ஸ் யாரோ ஆன்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். Martin Esslin. மார்டின் எஸ்லின். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். பேக்கன் தான் மூத்தவர். எனக்கு லைட்டா ஒரு ஜர்க்கு கொடுத்துருச்சு. நான் கரெக்டா தான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கன் வந்து 1561ல born ஆயிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் வந்து 1564ல born ஆயிருப்பாங்க. பிகாஸ் இது ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல முன்னாடி கேட்டது. ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஆன்சர் நான் எக்ஸாம் ஹால்ல தப்பா தான் அட்டன் பண்ணேன். ஷேக்ஸ்பியர் தான் மூத்தவர்னு நான் போட்டு வந்தேன். பட் வெளியில இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பேக்கன் தான் மூத்தவர். பேக்கன் வந்து 1561லே born ஆயிருவாரு. ஷேக்ஸ்பியர் வந்து அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு தான் born ஆயிருப்பாரு 1564. நம்ம ஷேக்ஸ்பியரை மும்பரமா அவர்தான் மூத்தவர்னு படிக்கிறதுனால மைனர் ரைட்டர்ஸ் நம்ம ஆட்டையில விட்டுறோம். மைனர் ரைட்டர்ஸோட பர்த் இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியருக்கும் அவங்க தான் மூத்தவங்களா இருப்பாங்க. ஆனா ஷேக்ஸ்பியர் ரொம்ப பாப்புலரா இருக்கறனால நம்ம ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் பேக்கன் தான் மூத்தவர். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேக்ஸ்பியரை விட பேக்கன் வந்து மூத்தவர். அவங்க வந்து 1561, ஷேக்ஸ்பியர் வந்து 1564ல தான் born ஆயிருப்பாங்க. சரியா? கிளியர் தான பாயிண்ட்? Yes, Yes, ma'am. ma'am. ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்ற டேர்ம் யாரோடது? சீக்கிரம். Jacques Lacan. ஜாக்கஸ் லேகான். கரெக்ட். தாமஸ் மெல்லரியோட மார்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் இந்த क्वेश्चन. 1485. 1485. ஓகே, தாமஸ் மெல்லரியோட மார்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1485. சிங்க்ரோனிக், டயக்ரானிக், லாங், பரோல் இது எல்லாமே யாரோட டேர்ம்ஸ்? Ferdinand de Saussure. கரெக்ட். ஃபெர்டினண்ட் டி சசூர் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? லாங், பரோல். இன்னைக்கு காலையில மேத்ஸ் த ஃபாலோயிங் பார்க்கும்போது லாங்குக்கு ஒரு கீ டேர்ம் சொல்லி கொடுத்தேன், பரோலுக்கு ஒரு கீ டேர்ம் சொல்லி கொடுத்தேன். லாங் அப்படின்றத யார் யூஸ் பண்ணுவா? லாங் அப்படிங்கிறது அந்த ஒரு 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 சொசைட்டில நம்மளோட அந்த
பர்టిక్యులர் Thought எந்த கம்யூனிட்டி. அளவுக்கு சூப்பர் கரெக்டான வேர்ட். கம்யூனிட்டி இல்ல சொசைட்டி. ஓகேவா? ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அத யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தூத்துக்குடி வட்டாரக்காரங்க அப்படின்னா, தூத்துக்குடிக்காரங்க எல்லாருமே அது அந்த டெர்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து நம்ம லாங்குன்னு சொல்றோம். பரோல் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோடது. ஒரு ஒரு இடத்துக்கு மாற மாற என்னோட மொழி வந்து மாறிக்கிட்டே மொழி இன் தி சென்ஸ் நாட் அ லாங்குவேஜ். என்னோட ஸ்லாங்ன்னு சொல்லலாம். ஓகே மொழின்னு சொல்ல முடியாது. ஸ்லாங்ன்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூரோட லாங்குவேஜும் சேர்ந்து எனக்கு வருது. அந்த டெர்ம்ஸையும் நான் இப்ப யூஸ் பண்றேன். தூத்துக்குடிக்கு போனேன் அப்படின்னா, தூத்துக்குடியில இருக்கிறது எனக்கு வருது. அப்ப 2மே சேரும்போது அது வந்து என்னோட இண்டிவிஜுவலோடது. அது வந்து பரோல். லாங் அப்படின்றது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் அது வந்து சேஞ்ச் ஆக ரொம்ப ஜெனரேஷன் ஆகும் 20 வருஷம் 40 வருஷம் ஆகும். ஆனா பரோல் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்ல நான் ஒரு இடத்துக்கு இடம் 6 மாசத்துக்கு மாறும் போது இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல நான் வந்து மாறிட்டே இருப்பேன். அதுதான் லாங் அண்ட் பரோல் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? டோனி மாரிசனோட ட்ரிலஜி என்ன? ஜாஸ், ம் பிலவட், சார் வரிசையா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அப்பதான் Beloved. chronology ஈஸியா இருக்கும். பிலாவ்ட் அப்புறம் Ja, ஜாஸ் Star. கரெக்ட் தான்டா. ஜாஸ் அப்புறம் பாரடைஸ். சூப்பர். பாரடைஸ் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? நான் என் பர்த் இயர் கூட கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். என் பர்த் இயர் என்ன? 1998. 1988. 1998 ஓகேவா? அதுலதான் பாரடைஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1998ல மகேஷ் ரட்டானியோட 2 ஒர்க் எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? அந்த 7 steps, 7 கரெக்ட் சார். 7 ஸ்டெப்ஸ் அரவுண்ட் த ஃபயரும் இன்னொரு ஒர்க் around the fire. on the mug, மகி muggy. நைட் இன் மும்பை. கரெக்ட். Monkey ஆன் Night. த மகி நைட் இன் மும்பை. ஓகே இந்த ரெண்டு ஒர்க்ஸ்மே வந்து 1998ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மகேஷ் ரட்டானியோட கதை வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்? வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி? எதுக்கு சண்டை போட்டுப்பாங்க மகேஷ் ரட்டானி வீட்ல? வில்லுக்கு. Where there is a will. Where there சண்டை is will. போட்டுப்பாங்க. வேற தேர் இஸ் அ வில் அப்படின்றதா ஸ்டார்ட் ஆகும். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்டா? 19 டபுள் நம்பர். சரி இப்படி வச்சுக்கலாம் சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட இயர் ஞாபகம் வரல. அதுக்கு செகண்ட் ஒர்க் என்ன? அந்த man dance like a man. டான்ஸ் லைக் அ மேன். மேனுக்கு வயசு என்ன? 69. சார் இல்ல 89. 89. அது வந்து Sorry. 89 அப்படின்னா அதுக்கு முந்தின ஒர்க் என்ன இயர்ல இருக்கும்? 1966. 88 ரா. 88. அவ்வளவுதான். ஒரு வயசு கம்மி. ஓகேவா? ஒருவேளை ஆ. வில்லோட இயர் உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா நான் சொன்ன டான்ஸ் ஆஃப் த மேன் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். மேனோட வயசு பையன் மாதிரி ஆடு வயசுக்கு தகுந்தாப்புல ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு வயசு என்ன அப்படின்னா 89. இப்ப 89 அப்படின்றப்போ வில்லோட இயர் ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல. நீங்க அதுல இருந்து ஒரு வருஷத்தையோ 2 வருஷத்தையோ குறைச்சிக்கிட்டா கூட சும்மா அப்ராக்சிமேட்டா குறைச்சிக்கிட்டா கூட chronology ஆர்டர்ல ப்ராப்பரான அப்ராக்சிமேட் இயர் தெரியலனாலும் உங்களுக்கு கெஸ்ஸிங்லயாவது நம்பர் போட முடியும். டெஃபினட்டா உனக்கு 88 இருக்கும் 87 இருக்கும் நீங்க போட்டுக்கிட்டா கூட chronology நம்மளால அரேஞ்ச் பண்ணிட முடியும். சரியா? தெரியல அப்படின்னு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. அதுக்கு முந்தின ஒர்க் என்ன? அதுக்கு அப்புறம் வந்த ஒர்க் என்ன? இல்ல அதை விட்டு 4 ஒர்க் தள்ளி வந்த ஒர்க் கூட ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு 5 விஷயத்தையோ 6 விஷயத்தையோ கெஸ் பண்ணி குறைங்க. குறைச்சிட்டு chronologyல அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பரை போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 80 to 70% கிளிக் ஆயிரும். ஓகேவா? கிளிக் ஆயிட்டுனா சந்தோஷம். சோ 1988ல வேர் தேர் இஸ் அ வில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். டான்ஸ் லைக் அ மேன் வந்து 89ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் எந்த ஒர்க்குக்கு வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு? தாரா. 90 சொல்லுங்க சார். தாரா. தாராக்கு வாங்கியிருக்கவே மாட்டேங்காரு. வெறுமனே தாரா 1990 அவ்வளவுதான். ஃபைனல் சொல்யூஷன். கரெக்ட். ஃபைனல் சொல்யூஷன். ஃபைனல் சொல்யூஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த வருஷம் அவார்ட் வாங்கியிருப்பாரு? 1993 பப்ளிஷ் ஆயிருக்கும். 94 வாங்கியிருப்பாரு. சார் 98ல வாங்கியிருப்பாரு. ஓகே. ஓகேவா? 1993ல பப்ளிஷ் ஆகி 1998ல வந்து அவர் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இதே 1993 அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் சேத்தோட ஒரு ஒர்க் நான் சொல்லி கொடுத்தேன். விக்ரம் சேத்துக்கு 2 நாவல நான் கம்பேர் பண்ணி படிக்க சொன்னேன். கோல்டன் கேட். நாவல் கோல்டன் கேட்டும் நாவல் தான். பட் தட் இஸ் அ சானட் இன் நாவல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இன்னும் 2 நான் வந்து பையன் பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னல. வாட் இஸ் தட்? Suitable boy, ma'am. சூட்டபிள் பாய் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுவும் இதே வருஷம் தான்டா. இப்ப நம்ம பார்த்த அதே வருஷம். ஃபைனல் சொல்யூஷனோட இயர் தான். 19 அவ்வளவுதான். 1993 தான் நம்ம சூட்டபிள் பாய் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சூட்டபிள் பாய் கூட இன்னொரு நாவலும் நான் படிக்க சொன்னல. அது என்னது? And equal னு ஸ்டார்ட் ஆகும். Unequal music. எஸ் கரெக்ட். அண்ட் ஈக்குவல் மியூசிக் அப்படின்ற ஒர்க் அதுல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஈக்குவல் மியூசிக்கோட இயர் என்ன? 999. 1999. சூப்பர். 1999. அதே 1999ல சல்மான் ருஷியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Midnight Children. சார் இல்ல. அவளோட கால் வைக்கிற இடம் தர வந்து ஒரே நிலைமையில இருக்கணும்னு சொன்னேன் கொடுத்தேன். ஆம், அவ யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அவளோட நேம் என்ன?
அவ யாரு? ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்கும் அந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது. கிரவுண்ட் beneath their feet. கிரவுண்ட் beneath their feet கரெக்ட். அது பப்ளிஷ் ஆன இயர் தான் 1999. அந்த கதை வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறேன். மூர் லாஸ்ட் சை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் இருக்கா? the மூர்ஸ் லாஸ்ட் சை. Yes, ma'am. மூவ்ஸ் லாஸ்ட் சை அப்படின்னா அது கதை வந்து ஸ்டார்ட் ஆகும் 1995 பப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அவளோட காலுக்கடியில அந்த இடம் மொத்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவ எப்படிப்பட்ட பொண்ணு, எந்த மாதிரி இருக்கும் கேரக்டர்? Fury. Fury. ஃபியூரி. அது பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்போ? 2001. ஏன்னா அவ ஸ்டார்ட் ஆகும்போது 1995 சொன்னேன். மூர்ஸ் லாஸ்ட் சை. அவளுக்கு கீழே தான் கிரவுண்ட் மொத்தமும் இருக்குன்னு சொன்னேன். அது 1999 வந்துட்டோம். அப்ப ஃபியூரி வந்து டெஃபினட்டா 2001. ஓகேவா? அதுக்கப்புறம் Across the line. ஸ்டெப் அக்ராஸ் த லைன். 2 லைன் அவ 2 அடி எடுத்து வச்சா அப்படின்னு சொன்னா அந்த இடம் மொத்தம் எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? Clown. Shalimar. ஷாலிமார் த கிளவுன். ஷாலிமார் த Clown. கிளவுன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன வரும்? அவ வந்து என்ன இடத்தோட என்சாண்ட்ரஸ்? Florence. எஸ், என்சாண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். இதுதான் நம்ம கதைன்னு சொல்லி பார்த்தோம். சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1947. ஓகே. ஆசிஃப் குறும்பாய் 19 கரெக்ட் தான் சார். 19 ரொம்ப கம்மியான வயசு தான் அவருக்கு. 19. 1928 தான். நிசிம் எசிகேலும் ஆசிஃப் குறும்பாயும் ஹாஃபா இருப்பாங்க. நிசிம் எசிகேல் என்ன இயர்? 1924. ஆசிப் குறும்பாய் வந்து 1928. நீங்க 19 ஆரம்பிச்சீங்க தெரியுமா? அவங்க யாருன்னா அந்த ட்ரியோ வந்து முல்க்ராஜ் ஆனந்த், ஏகே ராமானுஜம், அப்புறம் ராஜாராவ். முல்க்ராஜ் ஆனந்த் எந்த இயர்ல போனா இருப்பாங்க? 1905. 1905. 1905. அடுத்தது ஏகே ராமானுஜம் எந்த இயர்ல? ஏகே நாராயணன். ராமானுஜம் இல்ல, ஐம் சோ சாரி. ஆர்கே நாராயணன். ஓகே. ஆர்கே நாராயணன் எந்த இயர்ல? 1906. 6. அப்ப ராஜாராவ் 1908. 1908. ராஜாராவோட கந்தபுரம் எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்? கந்தபுரா அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கும் அடுத்த ஒர்க்குக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் டிஃபரன்ஸ் வரும். அப்ப ரோப் அண்ட் தி சர்பெண்ட் 38. கரெக்ட்டா? 1938. ஓகேவா? ரோப் அண்ட் தி ஐ மீன் கந்தபுரா வந்து 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரோப் அண்ட் தி சர்பெண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுதான் அவார்டும் வாங்குன ஒர்க். 1960. எஸ், 1960ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கெஞ்சம்மா என்ன கேரக்டர் அதுல அப்பியர் ஆவாங்க கந்தபுரால? கெஞ்சம்மா காட். God-ஆ இருப்பாங்க. காட். ரங்கம்மா வந்து Old. Widow. Old woman. விடோவா வருவாங்க. ஓகேவா? Widow. அக்காச்சா? Old women. அவங்க ஓல்டு விமன். ஓகேவா? இப்ப ரங்கம்மா சொன்னது விடோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க விமன், இவங்க வந்து விடோ அப்படின்ற டிஃபரன்ஸ் மட்டும் வரும் நமக்கு. தாமஸ் மோரோட யூட்டோபியா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சீக்கிரம் வர வேண்டாமா? இதெல்லாம் டப் டப்னு. தாமஸ் மோரோட யூட்டோபியா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அடுத்தடுத்த நம்பர் வரும். தாமஸ் மோரோட யூட்டோபியா 1516. கரெக்ட். அதே 1516ல இன்னொரு ரைட்டரோட ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் பழசுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது. வாட் இஸ் த ஒர்க்? அரிஸ்டோவோட ஊர்லாண்ட். ஓர்லாண்டோ ஃபியூரியஸ். ஓகேவா? ஓர்லாண்டோ ஃபியூரியஸ் அப்படின்ற ஒர்க்கும் அதே 1516ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் காமன் பிரேயர் எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க? சரியா? இயர் உடனே 1549. ஒரு நோட் போட்டு டெய்லி கேட்கிற இயர்ஸ ஒரு பேப்பர்ல ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வாங்க. அது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன் நான் ஆரம்பிச்சு நான் திருப்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்றதுக்கு முன்னாடியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கும். சரியா? இயர் உடனே எல்லாம் ஏறிடாது. இட் வில் டேக் சம் டைம். குழப்பிக்கிட்டே இருக்கும். 16ல ஸ்டார்ட் ஆகுமா 19 18 சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்லயே நம்மள வச்சிருக்கோம். சரியா? சோ நீங்க எல்லாம் அதுக்கு ஸ்டெப் எடுத்து தனியா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் அவன் வந்து வருவான். சோ ஜார்ஜ் ஆர்வலோட அனிமல் ஃபார்ம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1955.
1945டா ஓகேவா 1945 1955ல டென்னசி வில்லியம்ஸோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? பிக் டாடி, பிக் மாமி, Cat on the Tin Roof. கேட் ஆன் த ஹாட் அண்ட் ரூஃப் அதுதான் வந்து 1955ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஓகேவா. டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. 1949ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. கவுண்டி கலன், கிளவுட் மெக்கேனே, டூ பாய்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு கீழே வர்ற கேரக்டர்ஸ்? ஐ மீன் கேரக்டர்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ். கவுண்டி கலன், கிளவுட் மெக்கேனே, டூ பாய்ஸ், ஆலன் லாக், லான்ஸ்டன் ஹியூப்ஸ். Double conscious. டூ Harlem. பாய்ஸ் வந்து டபுள் கான்சியஸ்னஸ்ன்ற டேர்மை காயின் பண்ணிருப்பாரு, அது ஓகே. இவங்கெல்லாம் எதுல வர்ற மெம்பர்ஸ்னு கேக்குறேன்டா. Harlem. கரெக்ட், ஹார்லம் ரெனைசன்ஸ் ஓகேவா. ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழே வர்ற மெம்பர்ஸ் தான் கவுண்டி கலன், கிளவுட் மெக்கேனே, டூ பாய்ஸ், ஆலன் லாக், லான்ஸ்டன் ஹியூஸ் எல்லாருமே அதுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டூ பாய்ஸ் வந்து ஒரே ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு தெரியுமா? டபுள் கான்சியஸ்னஸ் அப்படின்றது அவரோட டேர்ம் தான். அவர் ஒரு ஒர்க் எழுதிருப்பார் 1903 பப்ளிகேஷன். நெட் கொஸ்டின் கூட சொன்னேன். வாட் இஸ் த ஒர்க்? Soul of Black Folk. The Souls of Black Folk கரெக்ட் ஓகேவா. 1969ல பப்ளிஷ் ஆன 3 ஒர்க் நம்ம என்ன படிச்சோம்? 1969ல Maya Angelouட Caged Bird. ஓகே. ஸ்க்ரூட் வானிகட்டோட Slaughterhouse 5. ஸ்க்ரூட் வானிகட்டோட ஸ்லாட்டர் ஹவுஸ் 5. இன்னொன்னு ஜான் ஃபவுல்ஸோட 3 எண்டிங் இருக்கும்னு சொன்னல ஒரு ஒர்க்குக்கு வந்து ஜான் ஃபவுல்ஸோட ஒரு ஒர்க்குக்கு. கேச்சர் அந்த ரை. கேச்சர் அண்ட் ரை வந்து ஜேடி சலிங்கர். ஜேடி சலிங்கரோட தான் கேச்சர் அண்ட் ரை. அது 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜான் ஃபவுல்ஸோட ஒர்க் வந்து ஃப்ரெஞ்ச் லெப்டினன்ட் ஃப்ரெண்ட்ஸ் விமன். லெஃப்டினன்ட் ஒன். கரெக்ட், ஃப்ரெஞ்ச் லெப்டினன்ட் விமன். அதுக்கு தான் எத்தனை எண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 எண்டிங்ஸ். ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸ் பார்க்கலாம் ஓகேவா. ஆனா இன்னைக்கு குவிஸ் கொஞ்சம் நல்லா போச்சு, வேகமா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க் யூ மேம். ஸ்கிரீன் விசிபிளாடா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகேவா. நியூ கிரிட்டிசம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதுதான் நீங்க மறந்துட்டீங்க. இத டோட்டலா மறந்துட்டீங்க. ஏனே தெரியல. ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வந்து நெறைய தடவ கொஸ்டின்ல வந்திருக்கு. சரியா? அது ஃபவுண்டர்ஸ் யாரு? மெம்பர்ஸ் யாரு? டைரக்டர்ஸ் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வந்து ஜெர்மனில ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க 1923ல. ஃபவுண்டர் யாருன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், வெயில் அடிக்குன்னு சொல்லி பல்லாக்குல தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன். நேத்து கதை சொல்லும்போது ஊன்னு தலைய ஆட்டிட்டு இன்னைக்கு கேட்கும்போது யாருக்குமே தெரியல. சோ ஃபவுண்டர் வந்து வெயிலு பல்லாக்குல தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் எரிச் ஃபோரம், ஹெர்பர்ட் மார்க்வஸ், வால்டர் பெஞ்சமின், ஜோர்கன் ஹேபர்மாஸ் 4 பேரை பார்த்தோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் யாரு அப்படின்னா கார்ல் கர்ன்பர்க். செகண்ட் டைரக்டர் வந்து மேக்ஸ் ஹாகிமர். மேக்ஸ் ஹாகிமர் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் டீவியேஷன் கூட்டிட்டு போனேன். மேக்ஸ் ஹாகிமரும் தியோடர் அடோனோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன டேர்மை காயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பாங்க. எந்த ஒர்க்ல அப்படின்னு சொன்னா டயலாக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1944 பப்ளிகேஷன் அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. 1944ல டென்னசி வில்லியம்ஸோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 4-4ன்னு வந்திருக்கு. ஒரே மாதிரி கிளாஸ் இன்னொரு மெனேஜரி மேம். கரெக்ட், கிளாஸ் மெனஞ்சரி ஓகேவா. கிளாஸ் மெனஞ்சரி தான் 1944ல பப்ளிஷ் ஆகும். கிளாஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? நான் ஒரு விஷயத்தை காட்டினேன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். சோ அதனால கிளாஸ் மெனஞ்சரி அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. அடுத்தது யாரு அப்படின்னா வால்டர் பெஞ்சமின். வால்டர் பெஞ்சமினோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா ஆரா. எப்படி நீங்க ஹெரால்ட் ப்ளூம் அப்படின்னு சொன்னாலே மிஸ் ரீடிங், ஆகான் அந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரியே வால்டர் பெஞ்சமின் அப்படின்னு சொன்னா டேர்ம் வந்து ஆரா அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு ரெண்டே தான் இம்பார்ட்டன்டான ஒர்க். The work of art in the age of mechanical reproduction. The work of art in the age of mechanical reproduction 1935 publication அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. அவரோட அன்பினிஷ்ட் எஸ்ஸே என்ன அப்படின்னா ஆர்கேட்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து அவரோட அன்பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். இது 2 தான் வால்டர் பெஞ்சமின் ஓகேவா. அடுத்து ஜோர்கன் ஹேபர்மாஸ். ஜோர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னு சொன்னா அவருக்கு 2 டேர்ம். பப்ளிக் ஸ்பியர், கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி அப்படின்ற டேர்ம். பப்ளிக் ஸ்பியர் ஆல்ரெடி நிறைய டைம் நெட்ல கேட்ட கொஸ்டின். பப்ளிக் ஸ்பியர்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட ஊர்ல காஃபி ஷாப் இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து அவங்க ஊர்ல பப்ளிக் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஐ மீன் எல்லா கிளாஸ்ல இருக்க பீப்புள்ஸும் ஒரு இடத்துல கேதர் ஆகி அவங்க சோஷியல் ப்ராப்ளம்
ப்ராப்ளம்ஸ், சொசைட்டி எப்படி போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உட்காந்து வெட்டிக்கதை பேசுற இடம் தான் எது அப்படின்னு சொன்னா பப்ளிக் ஸ்பியர். தமிழ்ல சொல்லணும்னா அதான் காஃபி ஷாப். பட் இங்கிலீஷ்ல ஜர்கன் ஹாபர்மாஸ் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பப்ளிக் ஸ்பியர்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பப்ளிக் ஸ்பியர் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா ஜர்கன் ஹாபர்மாஸ். இவ்வளவுதான், அது மட்டும் தான் படிக்கணும். அவரோட இன்னொரு ஒர்க் என்ன, இவரோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஏல் கிரிட்டிக்ஸ். எப்படி நம்ம ஹார்லம் ரெனைசன்ஸ், இமேஜிஸ்ட் மூவ்மெண்ட் ஒவ்வொரு குரூப் படிக்கிறோம், அதே மாதிரியே ஏல் கிரிட்டிக்ஸும் ஒரு குரூப். ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சதுனால இவங்க வந்து நம்ம ஏல் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த டைம் பீரியட்ல அப்படின்னா 1960s இருந்து 1980s வரைக்கும் இவங்க இருந்தாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து எதுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொன்னா டீகன்ஸ்ட்ரக்டிவ் தியரிஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? டீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னால இந்த டேர்ம் யாரை அசோசியேட் பண்ணோம் அப்படின்னா பிரெஞ்சு பிலாசபர் ஜாக்வஸ் டெரிடா. டெஃபினட்டா ஜாக்வஸ் டெரிடா கேட்போம். அவரோட 3 ட்ரிலஜி என்ன, ஐ மீன் ஒரே ஒரு ட்ரிலஜி 3 ஒர்க் என்ன? குயிக், சீக்கிரம் சொல்லுங்க. கைஸ் 3 ட்ரிலஜி ஒரு ஒர்க் 3 ஒர்க் பார்த்திருக்கோம் ஒரு ட்ரிலஜி கீழ. 3மே ஒரே வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும். டேய் லைன்ல Speech and இருக்கலாம். phenomena. Speech ஸ்பீச் and அண்ட் phenomena. ஃபெனமெனா. ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? ஆஃப் Of Grammatology. அவ்வளவுதான். ஆஃப் கிராமட்டாலஜி, ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா. இன்னொரு ஒர்க் என்ன? Difference in writing. ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ். இந்த 3 ஒர்க்குமே வந்து ஜாக்வஸ் டெரிடா வருது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1967. 1967. அதே 1967ல டெரக் வால்காட்டோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Dream on the அந்த மங்கி ட்ரீம் மவுண்டன். ஆன் டே மங்கி மவுண்டன் அப்படின்னு பார்த்தோம். இவரோட ஒர்க் ரொலாண்ட் பாத்தஸோட எந்த ஒர்க் வந்து 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? டெத் ஆஃப் ஆத்தர். கரெக்ட். டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கைஸ் எனக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகணுன்றது என் தாட் கிடையாது. நீங்க 100 கொஸ்டின் எனக்கு எக்ஸாம் முன்னாடி படிச்சாலும் எனக்கு அந்த 100ம் தரோவா இருக்கணும். அதுதான் வந்து என்னோட கான்செப்ட். ஓகேவா? அதனால தான் நான் கொஸ்டின்ஸ் டெய்லி கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு தரோ பண்ணணும். டெய்லி ரிப்பீட்டடா மாத்தி 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 இயர்ஸை கேட்டுட்டு இருக்குது. நீ படிச்சுட்டு போற கண்டென்ட் வெறும் 50% இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 50% உருப்படியா எக்ஸாம் ஹால் எழுதினாலே போதும், நெட் கிளியர் ஆகும். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தான் டெஃபினட்டா எக்ஸாம் ஹால் போகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? சோ படிக்கிறத கிளியரா படிக்க ட்ரை பண்ணுங்க. டெரிடா அப்படின்னால இந்த ட்ரிலஜி ஞாபகம் வரும். அதுல போய் நீங்க பப்ளிஷ் ஆன இயர் எக்ஸாம் ஹால்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் அட்டர் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். 6 மந்த்ஸ் படிச்சது வந்து 1967 இயர் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுல கொடுத்திருக்க chronologyல ரிமைனிங் இருக்க 2 ஒர்க் தெரியவே தெரியாது. அப்போ ஒழுங்கா ஜாக்வஸ் டெரிடாவோட இயர் ஞாபகம் இருந்தா அந்த கொஸ்டின்ல அடிச்சிருக்கலாமே அப்படின்ற கில்ட் வந்து பயங்கரமா இருக்கும். சரியா? சோ 1967ல தான் ஜாக்வஸ் டெரிடாவோட 3 ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது போக படிச்சதுதான் டெரக் வால்காட்டோட ட்ரீம் ஆன் த மங்கி மவுண்டன், அப்புறம் ரொலாண்ட் பாத்தஸோட டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே வந்து 1967ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அப்போ டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் யாரோடது? Arthur Arthur Miller. Miller. ஆர்தர் மில்லர். டெத் ஆஃப் த ஹீரோ? Richard Aldington. ஆலிங்டன். எஸ், ரிச்சர்ட் ஆலிங்டன். அப்ப டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட்? டெத் ஆஃப் த Seamus. நேச்சுரலிஸ்ட்? சீமஸ் Seamus. ஹெனியோடது. அது அவ்வளவுதான், சீமஸ் ஹெனியோடது. ஓகேவா? சோ ஏல் கிரிட்டிக்ஸ் அப்படின்றவங்க ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. இது ஏதோ ஃபாலோ பண்றாங்க, டீகன்ஸ்ட்ரக்டிவ் தியரி வந்து ஃபாலோ பண்றாங்க. டீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னால யார்கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னா ஜாக்வஸ் டெரிடா கிட்ட அப்படின்னு பாக்குறோம். ஜாக்வஸ் டெரிடா தான் இந்த ட்ரிலஜி பார்த்தோம். ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற ஒர்க்கை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? காயத்ரி ஸ்பிவக். காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் அப்படின்றவங்க ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார் பாயிண்ட் பண்ணிருப்பா? அவர்கிட்ட இருந்து அவர் கடன் வாங்கிருப்பாரு ஃபெனமெனாலஜியை. எட்மண்ட் ஹஸ்ரல். ஓகேவா? நான் வாயால சொல்றதுனால மேபி உங்களுக்கு வேர்ட் நிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். எட்மண்ட் ERL நினைக்கிறேன் ஸ்பெல்லிங் தர கட்டத்துல. எட்மண்ட் ஹஸ்ரல் இவர்கிட்ட இருந்து தான் ஃபெனோமெனாலஜி, ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா ஜஸ்ட் விட்டுருங்க. ஃபெனமெனாலஜி. ஓகேவா? சோ ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார்கிட்ட இருந்து அவர் டெரிடா கடன் வாங்கியிருப்பாரு அப்படின்னா எட்மண்ட் ஹஸ்ரல் கிட்ட இருந்தா வாங்கியிருப்பாரு. இவர் வந்து முக்கியமான ஆளு எட்மண்ட் ஹஸ்ரல். ஓகேவா? சோ ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஃபெனமெனா அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஹஸ்ரல் அப்படின்றவர் தான் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த ஏல் கிரிட்டிக்ஸ்க்கு கீழே வர மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா பால் டிமேன், JH மில்லரு, ஜெஃப்ரி ஹார்ட்மேன், ஹெரால்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இந்த ஏல் கிரிட்டிக்ஸை மனப்பாடம் பண்றது தான் நான் என்ன சொன்னேன், மேன் ஒரு மனுஷன் வந்து இருந்தான், அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா மில்லருக்கு போனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மேன் வந்து மில்லர் அப்படின்னு சொன்னா நம்ம
நம்மளோட கடை இருக்குல்ல, மில்லர்ஸ் போவோம்ல எல்லா ஜாமான் வாங்குறதுக்காக. சோ அந்த மில்லர்ஸ்க்கு போகும்போது என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, ஹேட் போட்டிருந்தான்னு பார்த்தோம். அப்ப ஹேட் மேன், அப்புறம் ப்ளூம். ஓகேவா? சோ மேனு, மில்லரு, ஹேட் மேனு, ஹெரால்ட் ப்ளூம்னு சொல்லி பார்த்தோம். ஹெரால்ட் ப்ளூமோட ஒர்க்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்கன் அண்ட் மிஸ்ரீடிங் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? அது போக இருக்கிறது 3 மெம்பர்ஸ். பால் டி மேனு, மில்லரு, ஹார்ட் மேனு, ப்ளூம். ஓகேவா? இவங்க எல்லாருமே எதுக்கு கீழ வர்றவங்க? ஏல் ஏல் கிரிட்டிக்ஸ். ஏல் கிரிட்டிக்ஸ் கீழ வர்றாங்க. ஓகேவா? இதுல பால் டி மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா கிரிட்டிசிசம் அண்ட் கிரைசிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்புறம் அலிகரிஸ் ஆஃப் ரீடிங், ரெட்டாரிக் ஆஃப் ரொமான்டிசிசம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தியரி. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தியரியில தான் அவர் எதை காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து அவர் காயின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பிளைட்னஸ் அண்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ பால் டி மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்காது? பால் டி மேனுக்கு சரி ஓகே நான் திருப்பி சொல்றேன். மேன் அதுல வர்ற நேமே மேன் தான். ஓகேவா? அத வச்சு தான் நம்ம ஏல் கிரிட்டிக்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணோம். மேன் வந்து மில்லர்ஸ்க்கு போனா ஹேட் போட்டுட்டு போனா ஹெரால்ட் ப்ளூம்னு நம்ம படிச்சோம். சரியா? இப்போ பால் டி மேனோட ஒர்க்ஸ் எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு பாக்குறோம். சோ மேன் மனுஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். சோ கிரிட்டிசிசம் அண்ட் கிரைசிஸ். ஓகே கிரிட்டிசிசம்னா ஒருத்தர் திட்டுறது, கிரைசிஸ்னா பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ நம்ம எடுத்துக்கலாம். சோ மேன்னாலே கிரிட்டிசிசம் அண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ரீடிங் ஒரு ஒர்க் வந்து ரீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் நல்லா இல்லன்ற கிரிட்டிசிசம் தான் ஃபர்ஸ்ட் வைப்பான். அதனால கிரிட்டிசிசம் அண்ட் கிரைசிஸ். அப்புறம் அலிகரிஸ் ஆஃப் ரீடிங் அப்படின்னு பாக்குறோம். அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அது மேல ஒரு ரொமான்டிசம், அந்த புக் மேல ஒரு பிடித்தல் வந்துரும். அதனால ரெட்டாரிக் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ கிரிட்டிசிசம் அண்ட் கிரைசிஸ், அலிகரிஸ் ஆஃப் ரீடிங், ரெட்டாரிக் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு பாக்குறோம். பால் டி மேனோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லி. சோ இந்த 4 ஒர்க்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் பிளைண்ட்னஸ் அண்ட் இன்சைட் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா பால் டி மேன்? எஸ் மேம். எஸ் மேம். அப்புறம் ஜேஹெச் மில்லர். ஓகேவா? ஜேஹெச் மில்லரோட வந்து கிரிட்டிக் ஹாஸ் ஹோஸ்ட்னு ஒரு இருப்பார். இது நெட் கொஸ்டின். கிரிட்டிக் ஹாஸ் கோஸ்ட் அப்படின்றது அவரோட எஸ்ஏ, ஜேஹெச் மில்லரோட எஸ்ஏ. ஓகேவா? அது எதுக்கு ரிப்ளை எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா எம்எச் ஆப்ரகான்ஸோட தி டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்ற ஒர்க்குக்கு ரிப்ளை எழுதப்பட்டது. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா எம்எச் ஆப்ரகாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். மிரர் அண்ட் த லேம்ப்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. மில்க் ஆஃப் பாரடைஸ் எழுதியிருப்பாரு. அவர் தான் எம்எச் ஆப்ரகாம்ஸ். ஓகேவா? அவரோட இன்னொரு ஒர்க் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்க போறோம், டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அந்த ஒர்க்குக்கு யார் ரிப்ளை எழுதுனா அப்படின்னா ஜேஹெச் மில்லர் வந்து எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாரு? கிரிட்டிக் ஹாஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து ஹெரால்ட் ப்ளூம் ஆல்ரெடி பாத்துறோம். மிஸ்ரீடிங் ஆகன் அதே தான் இதுல திருப்பி கொடுத்திருக்கேன். இதுல முக்கியமான ஒர்க்னா ஷெல்லி ஸ்மித் மேக்கிங், பிளேக்ஸ் அப்போக்லிப்ஸ், ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ், அப்புறம் மேப் ஆஃப் மிஸ்ரீடிங் அப்படின்னு சொல்லி. இதுல ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ், அனாட்டமி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஒர்க் இதுல புதுசா ஆட் ஆன் பண்ணிருப்பேன். ஓகேவா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. இதுல Anxiety of Influence already net question. Anxiety of Influence, a theory of poetry, 1973 publication. Anatomy of Influence, literature as a way of life, 2007ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது வந்து anxiety, இது வந்து anatomy அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் map of misreading. ஓகேவா? Anxiety, anatomy ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. Anxiety of Influence வந்து 1973, anatomy of influence வந்து 2011 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நம்ம எப்படி மேல ஏல் கிரிட்டிக்ஸ்னு பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்து சிகாகோ ஸ்கூல். சிகாகோ ஸ்கூல் அப்படின்ற இந்த பீப்புள்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, நியூ அரிஸ்டோலியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம நேத்து ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் படிச்சோம் தெரியுமா? கலன், லாங்ஃபெல்லோ, லோ லைஃப், அதுக்கப்புறம் ஆலிவர், கிரீன் லீஃப் விட்டர், இவங்க எல்லாம் எதுக்கு கீழே வருவாங்க? லாஸ்ட் டைம் கேட்டப்போ நீங்க மறந்துட்டீங்க. எது கீழே வருவாங்க இவங்க எல்லாரும்? ஹார்லம் மேம் நோ, ஹார்லம் ரெனைசன்ஸ் கிடையாது. ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழே வர்றவங்க சொல்லுங்கடா. பிராமின் அண்ட் ஃபயர் சைட். Christian. பிராமின் அண்ட் ஃபயர் சைட் போயட்ஸ். ஓகேவா? நீங்க சொல்ற ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழே வர்றவங்க வந்து லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், கிளவுட் மெக்கனே, லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், கிளவுட் மெக்கனே, அப்புறம் ஆலன் லாக். அத நான் மறந்துருச்சு. ஆலன் லாக் இவங்க எல்லாருமே தான் எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொன்னா ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழ வரும். இப்ப நான் என்ன கேக்குறேன், வேம்பயரோட கதை கேக்குறேன். வேம்பயர் கதை எதுல வரும் அப்படின்னு சொன்னா பிராமின் அண்ட் ஃபயர் சைட் பாய்ஸ்ல வரும். ஓகேவா? சோ அது கீழ வரவங்க தான் கலனு, லாங்ஃபெல்லோ, லோ லைஃப், ஆலிவர், கிரீன் லீஃப் விட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்ஸ் எல்லாம், இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுக்கு கீழ தான் பார்த்தோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது சிகாகோ ஸ்கூல் இல்ல நியூ அரிஸ்டோலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எதோட அசோசியேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல படிச்சிருப்பாங்க. அதனால இவங்க வந்து சிகாகோ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இவங்க 1900s இருந்து 1950s வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏல் கிரிட்டிக்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க 1960s இருந்து 1980s வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதுல வர மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எல்லாரையும் படிக்க வேணாம், 2 பேர் தான் படிக்கணும். எல்டர் ஆல்சன் அண்ட் கிரேன். நெட்ல கேட்டது வெறும் ஆல்சன் கேட்டிருந்தான், கிரேன் கேட்டிருந்தான். இவ்வளவுதான் அந்த நெட்ல கேட்டிருந்தாங்க. அதனால இவங்க 2 பேரை மட்டும் படிங்க. ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் ரீட் பண்ணி விட்டா மட்டும் போதும். சரியா? எல்டர் ஆல்சன் அண்ட் சால்மன் கிரேன் இந்த 2 பேருமே எதுக்கு கீழே வர்றவங்க அப்படின்னு சொன்னா சிகாகோ ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ். அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நியூ அரிஸ்டோலியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிளியரா ஏல் கிரிட்டிக்ஸும் சிகாகோ ஸ்கூலும்? எஸ் மேம். எஸ் மேம்.
அடுத்து ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஓகேவா? ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னாலே மீனிங் வந்து ஸ்டேபிளாவும் ஃபிக்ஸ்டாவும் இருக்கும். அவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சரலிசம்க்கு கீழ வர ரைட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு வேர்ட் அட்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த வேர்டுக்கு வந்து ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். அது ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். அது வந்து மாறவே மாறாது. யாருக்கும் குழப்பவே குழப்பாது அப்படின்னு சொல்றவங்க வந்து ஸ்ட்ரக்சரலிசம். குட்டியா சொல்லணும்னா இவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். ஓகேவா? இத டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரக்சரலிசம் சேஸ் தட் signifier points to a particular signified. ஓகேவா? சிக்னிஃபைனா என்னன்னு இன்னைக்கு காலைல பார்த்தோம். சிக்னிஃபையர் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற அட்டர் பண்ற வேர்டு. சிக்னிஃபைட் அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் வந்து உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு அப்படின்றதுதான் மீனிங்னு பார்த்தோம். இன்னைக்கு காலைல நெட்ல கொஸ்டின்ல மாஸ்டர் ஃபாலோயிங்ல இதை கேட்டிருந்தாங்க. சிக்னிஃபையர்னா என்ன, சிக்னிஃபைனா என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்ட்ரக்சரலிசம் சேஸ் a signifier points to a particular signified அப்படின்னா பர்டிகுலர் மீனிங் தான். அப்ப மீனிங் வந்து ஸ்டேபிளாவும் ஃபிக்ஸடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரலிசம்ல நம்புற பீப்புள்ஸ் இதுக்கு கீழே ஆத்தர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஆத்தர்ஸ் வந்து எதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளோட மீனிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைனரி அப்போசிஷன் மூலியமா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவங்க பிலீவ் பண்றாங்க. சோ பைனரி அப்போசிஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா குட் பேட், ஈவில் குட், இல்லைன்னா பிளாக் ஒயிட்னு ரெண்டு ஆப்போசிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்லன்னு சொல்லுவோம் தெரியுமா? இப்ப இந்த ரூம் வந்து எனக்கு இப்ப வெளிச்சமா இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த இடத்துல இருட்டு இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப பைனரி அப்போசிஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத வச்சு தான் இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்றீங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்து சுப்பீரியராவும் இன்னொரு விஷயத்த இன்ஃபீரியராவும் நீங்க அந்த இடத்துல வந்து சொல்றீங்க. இப்ப குட் பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து எனர்ஜி வந்து குட்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்? பேட் வந்து இல்லன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்த இல்லன்றத காட்டி தான் நீங்க இன்னொரு விஷயத்த இருக்குன்றத நீங்க ப்ரூவ் பண்றீங்க. அப்போ அந்த ரெண்டு வேர்டுல ஒரு வேர்டு வந்து சுப்பீரியராவும் இன்னொரு வேர்டு வந்து நீங்க இன்ஃபீரியராவும் பேசுறீங்க. அப்படி சொல்றதா என்னன்னா பைனரி அப்போசிஷன் சொல்றாங்க. அந்த பைனரி அப்போசிஷன் யாரோட டேர்ம்? கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ். கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ். ஓகேவா? சோ பைனரி அப்போசிஷனா என்னன்னு புரியுதா சக்தி? ஷீலா எஸ் மேம். புரியுது இல்ல? Yes, பைனரி ma'am. அப்போசிஷனா புரியுது ma'am. ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் ஐ மீன் இப்ப லைட்டா இருக்கு இந்த ரூம் வந்து வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருட்டு இல்லன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை வந்து சுப்பீரியராவும் ஒரு விஷயத்தை இன்ஃபீரியராவும் வச்சுதான் அந்த இடத்துல நம்ம அந்த அதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லி ஸ்ட்ரக்சரலிசம் சொல்றாங்க. சோ ஸ்ட்ரக்சரலிசம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வேர்டு வந்து மீனிங் இஸ் ஸ்டேபிள் அண்ட் ஃபிக்ஸட். a signifier points to a particular signified அப்படின்றது மட்டும் தான் சொல்றாங்க. எது வழியா மீனிங் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபைண்டிங் மீனிங் த்ரூ பைனரி அப்போசிஷன். பைனரி அப்போசிஷன்ன்றது யாரோட டேர்ம் அப்படின்னா கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோடது. ஹி இஸ் a French anthropologist அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவரோட ரிமைனிங் ரெண்டு டேர்ம் என்ன? பிரிகாலியர், என்ஜினியர். பிரிகாலியர் அண்ட் இன்ஜினியர். அது ரெண்டுமே வந்து கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோட டேர்ம்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ஒர்க் என்ன? ஒரு 4 ஒர்க் அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். சஸ்ரைன், எஸ்பார்சி. சார் அது எல்லாமே ரொலாண்ட் பாத்தஸோடது. எஸ்பார்சட் வந்து ரொலாண்ட் பாத்தஸோடது. சஸ்ரைன் வந்து வேற ஒரு ஆத்தரோடது. The சராசன் Savage வந்து Mind. சஸ்ரைன் கிடையாது. சாவேஜ் மைண்ட். சாவேஜ் மைண்ட் 1962 பப்ளிகேஷன். இன்னொன்னு நீங்க என்ன சொன்னீங்க? கரெக்டா தான் சொன்னீங்க. எந்திரா மித்தாலஜிஸ்ட் கியூஸ். ஓகேவா? மித்தாலஜிஸ்ட் கியூஸும் சாவேஜ் மைண்டும் யாரோட ஒர்க் அப்படின்னா கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோடது. அப்ப வெறும் மித்தாலஜிஸ்ட் யார் ஒர்க் எழுதிருப்பா 1957ல? வெறும் மித்தாலஜிஸ். அதில் கூட ஒரு ஸ்போர்ட் யாரடா? ரோலாண்ட் பாட்ஸ். ரொலாண்ட் ரோலாண்ட் பாட்ஸ். பாட்ஸ். எஸ் ஒயிட் மித்தாலஜிஸ்ட் யார் எழுதிருப்பா? Robert Young. எஸ் ராபர்ட் யங். ஒயிட் டீத் யாரோடது? ஜாக் Judy ஸ்மித். Smith. ஜாடி ஸ்மித். ஒயிட் எலிஃபண்ட்? Mulkraj Anand. மெல்கத். ஒயிட் பீகாக்? டிஹெச் லாரன்ஸ். கரெக்ட். டிஹெச் லாரன்ஸ். ஓகேவா? ஒயிட் நாய்ஸ்? டான் டெலிலியூ. கரெக்டா? டான் டெலிலியோ. ஓகேவா? டான் டெலிலியோட இன்னொரு ஒர்க் வந்து ஹிஸ்டோகிராபிக்கல் மெட்டாஃபிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்தலாம். வாட் இஸ் தட்? லிப்ரா. லிப்ரால வந்து யாரோட அசாசினேஷன் பத்தி பேசியிருப்பாங்க? ஜான் எஃப் கென்னடி. எப்ப செத்து போயிருப்பாரு? 1963. 1963. ஒயிட் டெவில் யாரோடது? John Webster. வெப்ஸ்டர். விமன் இன் ஒயிட்? விமன் இன் ஒயிட்?
வில்கி காலன்ஸ். சூப்பர் சார். வில்கி காலின்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான். ஒயிட்ட ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க. இவ்வளவுதான் ஒயிட். ஒயிட் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. நீங்க எல்லா ஒயிட்டுமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சரியா? சோ நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் கீழ போலாம். சோ ஸ்ட்ரக்சரலிசம் கீழ வர மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபெர்டினண்ட் டி சசூர், கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ், ஏஜே கிரீமஸ், வால்டிமர் ப்ராப், டெரன்ஸ் ஹாக்ஸ், ராபர்ட் ஸ்கூல்ஸ், ஃபிராங்க் கெர்மோட், டேவிட் லாட்ஜ். இவங்க எல்லாருமே வந்து அது கீழ வர மெம்பர்ஸ்ன்னு பார்க்கிறோம். இல்ல ஃபெர்டினண்ட் டி சசூர உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ நான் சொல்லியே படிக்க வச்சுட்டேன். ஓகேவா? விளாடிமிர் ப்ராப்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஓப்பனிங்ல பார்த்தோம்ல ரஷ்யன் ஃபார்மலிசம் கீழ என்ன பார்த்தோம்? ப்ராப்னாலே ப்ராப்பர்ட்டீஸ். அப்ப என்ன வரும்? Mythology of the folk ஃபோக் tale. டேல்ஸ். அவ்வளவுதான். ஃபோக் டான்ஸ் ஆடுவாங்க. அதனால மித்தாலஜி ஆஃப் ஃபோக் டேல் அப்படின்றது அவரோட வொர்க்ன்னு பார்த்துட்டோம். வால்டிமர் ப்ராப்க்கு அந்த ஒரே ஒரு வொர்க் தான். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற பெர்சன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா? டெரன்ஸ் ஹாக்ஸ், ராபர்ட் ஸ்கூல்ஸ், ஃபிராங்க் கெர்மோட், டேவிட் லாட்ஜ். இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான வொர்க்ஸ் தான். ஒரு வொர்க் ஒரு டேர்மும் வொர்க் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இதுல ஸ்ட்ரக்சரலிசம் கீழ வர ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அமெரிக்கன் ஸ்ட்ரக்சரலிசம் கீழ யாரெல்லாம் வருவா அப்படின்னா, ஜானதன் கலர், சி.எஸ். பிரீஸ், சார்ல்ஸ் போரிஸ், நாம் சாம்ஸ்கி. நாம் சாம்ஸ்கி அப்படின்னால என்ன வரும்? என்ன டேர்ம் வரும்? மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு நாள் காலையில செஷன்ல சொல்லி கொடுத்தேன். லாங்குவேஜ். ஓகேவா? நாம் சாம்ஸ்கி அப்படின்னாலே நாம் சாம்ஸ்கி ஆப்ஷன்ல இருக்காரு. மேல லாங்குவேஜ் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னாலே தலைவரா தான் இருப்பாரு. நாம் சாம்ஸ்கியா தான் ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவா? சோ ரொலாண்ட் பாத்தஸ் மட்டும் தான் எதுலயும் இருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம்ல இருப்பாரு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல ரொலாண்ட் பாத்தஸ் மட்டும் தான் இருப்பாரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபெர்டினண்ட் டி சசூர். ஃபெர்டினண்ட் டி சசூர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்ட் அண்ட் செமியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செமியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் மேம் சார் சொல்லுங்க சார். சாரி மேம். என்னாச்சு? டவுட்டா எதுவும்? ஒண்ணு ஒண்ணு இல்ல மேம். ஒண்ணும் இல்ல. ஓகே. செமியாலஜினா எதை பத்தி படிக்கிறதுடா? ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். சார் நான் அதிலே குடுத்திருக்கேன். செமியாலஜி அப்படின்னு சொன்னா Study of ஸ்டடி ஆஃப் science. சயின்ஸ். அதுக்கு கீழ உள்ள பாயிண்டே அதான் குடுத்திருக்கேன். செமியாலஜி அப்படின்னு சொன்னா ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபெர்டினண்ட் டி சசூருக்கு ஒரே ஒரு வொர்க் தான் உண்டு. அதையும் அவர் பப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து தான் அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? என்ன வொர்க் அப்படின்னா, கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு வொர்க் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால அதான் திருப்பி திருப்பி அவன் கேட்பான். சோ கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற வொர்க் வந்து போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். 1916ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுல ஒரு டேர்ம பத்தி பேசியிருப்பாரு. ஆர்பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஆர்பிட்டர்னஸ்னா என்னன்றத நான் கீழ சொல்றேன். யார் பப்ளிஷ் பண்ணிருப்பா அப்படின்னா, அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொன்னேன். அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் பேலியும், ஆல்பர்ட் அப்படின்ற பெர்சன். 2 ஸ்டூடண்ட்ஸும் சேர்ந்து தான் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்த எல்லாத்தையும் ஒரு புக்கா கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் 1916 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபெர்டினண்ட் டி சசூரோட டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாங், பரோல், சிக்னிஃபையர், சிக்னிஃபையர், சிங்க்ரானிக், டயக்ரானிக், சின்டாக்மேட்டிக், பிராக்டிகமேட்டிக் அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா ஃபெர்டினண்ட் டி சசூரோடது. ஓகேவா? மேல ஆல்ரெடி இன்னொரு டேர்ம் சொல்லி கொடுத்துட்டேன், ஆர்பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்பிட்டர்னஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அட்டர் பண்ற வேர்டுக்கும் நான் அட்டர் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வெளியில வருது பாத்தீங்களா? அந்த சவுண்டுக்கும் மீனிங்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றத ஆர்பிட்டர்னஸ் வந்து ப்ரூவ் பண்ண வருது. ஓகேவா? எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வேர்டுக்கும் மீனிங்க்கும் சவுண்டுக்கும் மீனிங்க்கும் தப்பா சொல்றேன். சவுண்டுக்கும் மீனிங்க்கும் வேர்டுன்ற விஷயம் இந்த இடத்துல வரவே இல்ல. சவுண்ட் அண்ட் மீனிங்க்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆம் அப்படின்னு சொல்லி நான் வாயிலிருந்து வரும்போது ஒரு சவுண்ட் உங்க காதுல வந்து விழுது. அப்போ அந்த ஆம் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து ஹிந்தில ஹியர் பண்ணும்போது, ஓகேவா? ஆம் அப்படின்ற ஒரு வேர்ட நான் அட்டர் பண்றேன். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அது என்னவா தெரியும் அப்படின்னா, மேங்கோன்னு தெரியும். ஓகேவா? தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த வேர்ட் என்னவா தெரியும் அப்படின்னா, எஸ்ன்னு புரியும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஆம் அப்படின்றது ஹேண்டுன்னு புரியும். அப்போ நான் ஒரு வேர்ட அட்டர் பண்றேன். அது அந்த சவுண்ட் வந்து உங்க காது ரீச் ஆகுது. அப்போ அந்த ரீச் ஆகும்போது உங்க மூளை அதோட மீனிங் என்னன்றத ப்ராசஸ் பண்ணும். அப்போ அதோட மீனிங் ஒவ்வொரு பெர்சனுக்கும் அது வந்து டிஃபர் ஆகுது. அதனால தான் அது வந்து ஆர்பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த மெட்டீரியல் சைன் அண்ட் த என்டிட்டி இட் ரெஃபர்ஸ் டு ஆர் டொனேட்ஸ். ஓகேவா? அதுல என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றத சொல்ல வராரு. ஓகேவா? புரியுதா ஆர்பிட்டர்னஸ்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. எஸ் மேம். Yes, ma'am. புரியுதுல? அவ்வளவுதான் ஆர்பிட்டர்னஸ். ஓகேவா? லாங் பரோல்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். சிக்னிஃபயர்னா என்ன, சிக்னிஃபைடுனா என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லாங்குக்கு நான் என்ன சொன்னேன்? சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ், சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கும். ரூல்ஸ் தட் கவர்ன் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஷேர்டு பை சிஸ்டம் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னு பாக்குறோம். ஸ்டேபிள் ஓவர் டைம், ரொம்ப வருஷம் ஆகும் அது வந்து மாறுறதுக்கு. ஓகே, இதை நம்ம எப்படி அக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சோசியலைசேஷன் மூலியமாவும் எஜுகேஷன் மூலியமா. சோசியலைசேஷன் அப்படின்னா நான் வெளியில ரோட்ல இருக்கிற பீப்புள்ஸ் கூட சோசியலைஸ் ஆகும் போதும், எஜுகேஷன் மூலியமா அந்த கம்யூனிட்டியில இருக்கிற லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நான் வந்து மண்டைக்குள்ள ஏத்திக்கிறேன். அதுதான் வந்து லாங்குன்னு பாக்குறோம். பரோல் அப்படின்னு சொன்னா ரைட்டிங் பை அன் இண்டிவிஜுவல் இன் ஸ்பீச். ஓகேவா?
வேரிஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் டயலெக்ட் அப்படின்னு பாக்குறோம். யூனிக் டு ஈச் ஸ்பீக்கர், ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். சேஞ்ச் அண்ட் ரேபிட்லி எவால்வ் ஆன் இண்டிவிஜுவல் யூசேஜ் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரேபிட் அங்க வந்து ஸ்டேபிள் ஓவர் டைம்னு பார்த்தோம். ஓகேவா? இது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னா த்ரூ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அங்க இருக்கிற பீப்புள், இப்ப நான் வேற ஏதோ ஒரு இடத்துல நாட்டுல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்க அவன் என்ன பேசுறான், என் ரூம்மேட் என்ன பேசுறானோ அதுதான் நான் ஆட்டோமேட்டிக்கா பழக ஆரம்பிப்பேன். அது வந்து அப்ப இன்ட்ராக்ஷன் மூலமா அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிளியர் தானே அது? எஸ் மேம். Yes, ma'am. கிளியர். அடுத்தது சிங்க்ரானிக் அண்ட் டயக்ரானிக். ஓகேவா? சிங்க்ரானிக்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டடீஸ் ஆஃப் லாங்குவேஜ் அட் த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைமை பத்தி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சிங்க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ரானிக்னா என்ன அப்படின்னு சொன்னா எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் டைம் அப்படின்றது டயக்ரானிக். ஓகேவா? இப்போ நம்ம நெட் எக்ஸாமுக்கு படிக்கும் போது கிரீக் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப இருக்கிற கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்கும் எப்படி வந்து இங்கிலீஷ் எவால்வ் ஆச்சு, எப்படி ரைட்டர்ஸ் வந்து எவால்வ் ஆனாங்க, எப்படி அவங்களோட தாட்ஸ் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத அக்ராஸ் டைம் நான் அனலைஸ் பண்றேன். 15th இல்லனா 14th செஞ்சுரியில வந்து இப்ப இருக்க 21st செஞ்சுரி வரைக்கும் நான் வந்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது வந்து டயக்ரானிக் அப்படின்னு அர்த்தம். சிங்க்ரானிக்னா என்ன அப்படின்னு சொன்னா நான் வெறுமனையா ஓல்ட் ஏஜ மட்டும் இல்லனா மிடில் ஏஜ மட்டும் இல்லனா கண்டெம்பரரி ரைட்டர்ஸ மட்டும் நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சிங்க்ரானிக். அதனால தான் சிங்க்ரானிக் அப்படின்றது கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், டயக்ரானிக் அப்படின்றது லாங்குவேஜ் அக்ராஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சிங்க்ரானிக்னா என்ன, டயக்ரானிக்னா என்னன்னு சொல்லி? இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. Yes, ma'am. குழப்பிடக்கூடாது. சிங்க்ரானிக் அப்படின்னா கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், டயக்ரானிக் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் டைம் அப்படின்றது தான் டயக்ரானிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது சின்டாக்மேட்டிக் அண்ட் பிராக்டாக்மேட்டிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சின்டாக்மேட்டிக் அப்படின்னு சொன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் இன் லாங்குவேஜ், அது வந்து சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அதோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா சீக்வன்ஸ். சின்டாக்மேட்டிக்கோட கீ டேர்ம் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ். பிராக்டிக்மேட்டிக்கோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் அட்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரா வெர்ப், நவுன் அதெல்லாம் கரெக்டா போட்டு அரேஞ்ச் பண்ணா மட்டும் தான், சப்ஜெக்ட் அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன்ற மீனிங் வந்து உங்களுக்கு கன்வே ஆகும். நான் மொட்டை கட்டையும் இசையும் தேவையும் அந்த பக்கம் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி போட்டு ஒரு விஷயத்தை அட்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியவே புரியாது. அப்போ சின்டாக்மேட்டிக் தான் என்ன அப்படின்னு சொன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் இன் லாங்குவேஜ். கிட்டத்தட்ட அது சீக்வென்ஸலா வந்திருக்கும். சீக்வென்ஸல் அப்படின்னு சொன்னா the dog is sitting on the rug அப்படின்றது ப்ராப்பரான சென்டென்ஸ். அது வந்து சீக்வென்ஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் அந்த லாங்குவேஜ்ல இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் my aunt has got a red mobile அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இந்த சென்டென்ஸ் அட்டர் பண்ணா உங்களுக்கு என்ன தோணிரும், என்னோட அத்தை வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு மொபைல் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வே ஆயிரும். அப்போ அந்த இடத்துல சின்டாக்மேட்டிக் அப்படின்னு நத்திங் பட் சீக்வென்ஸ், லீனியர் ரிலேஷன்ஷிப் இன் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குறோம். பிராக்டிகாக்மேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ அந்த டாக் சிட்டிங் ஆன் த ரக்னு இருக்கா, அந்த இடத்துல டாக்னு மட்டும் தான் அந்த வேர்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த டாகுக்கு நான் வேற ஒரு பேர் கூட வைக்கலாம், சீசர்னு பேர் வைக்கலாம், இல்ல வேற ஏதோ பேர் பிளாக்கின் வைக்கலாம். அந்த டாக்ன்ற வேர்டை நான் வேற வேற சப்ஸ்டிடியூஷன் போட்டு மாத்த முடியும். சிட்டிங்னு மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நான் லையிங் கூட மாத்திக்கலாம், இல்ல ரன்னிங்னு கூட மாத்திக்கலாம். ஓகேவா? அதே தான் இந்த எக்ஸாம்பிள் மை ஆண்ட் ஹாஸ் காட் அ ரெட் மொபைல் அப்படின்றத ஆண்ட வந்து நான் அங்கிள்னு மாத்திக்கலாம், சிஸ்டர்னு மாத்திக்கலாம், பாட்ன்றத சோல்டுன்னு மாத்திக்கலாம், பர்ச்சேஸ்டுன்னு மாத்திக்கலாம், ரெட் கலர்ன்றத கிரீன்னு கூட மாத்திக்கலாம், பிளாக்னு கூட மாத்திக்கலாம், மொபைல் அப்படின்றத கார்னு கூட மாத்திக்கலாம், பைக்னு கூட மாத்திக்கலாம். சோ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட அப்படியே அசோசியேட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்ல போடணும் அவசியம் கிடையாது. we can change the thingsன்றத அந்த இடத்துல பிராக்டிக்மேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சின்டாக்மேட்டிக் அப்படின்னா சீக்வென்ஸ், பிராக்டிக்மேட்டிக் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா ரெண்டும்? Yes, ma'am. ஓகே. Ma'am, can you repeat it once more? ஒன்னும் பிரச்சனை இல்லடா. பிராக்டாக்மேட்டிக்கா சின்டாக்மேட்டிக்காடா? ரெண்டுமே மேம். ரெண்டுமே. ஓகே. சின்டாக்மேட்டிக், பிராக்டாக்மேட்டிக் இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசுரோடது. சரியா? சின்டாக்மேட்டிக் அப்படின்னு சொன்னா சீக்வென்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சின்டாக்மேட்டிக் தான் சீக்வென்ஸ், பாராடிக்மேட்டிக் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். கீழ இருக்க எக்ஸாம்பிள விட்டுறேன். மை ஆண்ட் ஹாஸ் காட் அ ரெட் மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு இதுல. இந்த சென்டென்ஸை வந்து நான் ப்ராப்பரா மேக் பண்ணிருக்கேன். இப்போ இதனையே மாத்தி மொபைல் ஆண்ட் ஹாஸ் காட் அ ரெட் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன்னா உனக்கு அந்த அர்த்தம் புரியுமா? நோ மேம். புரியவே புரியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் இப்படிதான் அந்த சென்டென்ஸை நான் மேக் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அதை வந்து நான் போடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு லாங்குவேஜை நான் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு. அப்போ அதோட சீக்வென்ஸ் அது வந்து நான் ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் இன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை நான் ப்ராப்பரா அட்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்ற மீனிங் உனக்கு ப்ராப்பரா கன்வே ஆயிரும். அதை நான் தப்பு தப்பா போட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற சீக்வென்ஸ் சுத்தமா புரியவே புரியாது. நான் என்ன மீனிங் சொன்ன வந்தேன்றதும் புரியாது. இதுதான் சின்டாக்மேட்டிக். சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வேர்டுக்கு அப்புறம் மைக்கு அப்புறம் ஆண்ட் தான்
தான் போடணும். ஆண்ட்க்கு அப்புறம் ஹேஸ் தான் போடணும். ஹேஸ்க்கு அப்புறம் காட், அப்புறம் அதுக்கப்புறம் ரெட் மொபைல். நான் எதை சொல்ல வந்து முடிஞ்சோன்னா அந்த சென்டென்ஸோட அர்த்தம் வந்து அந்த இடத்துக்குள்ள கவர் ஆயிடுச்சு இந்த சென்டென்ஸ்குள்ள. அதுதான் வந்து நம்ம சின்டாக்மேட்டிக் அப்படின்னு சொல்றோம். சின்டாக்மேட்டிக் புரியுதா? Yes, ma'am. புரியுது. இப்ப பாராடிக்மேட்டிக். பாராடிக்மேட்டிக் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம் என்ன? Substitution is like இட்ஸ் லைக் சும்மா தமிழ்லயே சொல்லு. சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? இப்ப கிளாஸ்க்கு ஒரு மேம் வரல. என்ன பண்ணுவாங்க? இன்னொரு வேற ஒரு இன்னொரு replacement மேம இருக்கும். போடுவாங்க. ரீப்ளேஸ்மென்ட். அதுதான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அதேதான் மை ஆண்ட் ஹாஸ் காட் அ ரெட் மொபைல் அப்படின்றது ப்ராப்பரா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேனோ அந்த மீனிங்கும் கன்வே ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. we can change it as uncle or sister. அந்த காட் அப்படின்ற வேர்ட்ல நான் காட்ன்னு தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. ஐ கேன் சேஞ்ச் இட். சோல்டுன்னு கூட போடலாம். அதை நான் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு கூட போடலாம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் பெர்மனன்ட்டா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. there is a substitution அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன் என்னால போட முடியும். அதுதான் வந்து அந்த இடத்துல பாராடிக்மேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாராடிக்மேட்டிக் இஸ் நத்திங் பட் அ சப்ஸ்டிடியூஷன். சின்டாக்மேட்டிக் இஸ் நத்திங் பட் அ சீக்வென்ஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா இப்போ? Yes, ma'am. அதுதான் இந்த இடத்துல ப்ளூ கலர் பாக்ஸும் ரெட் கலர் பாக்ஸும் போட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து நேரா ஒரு லாங்குவேஜோட லீனியர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கு. அது வந்து சின்டாக்மேட்டிக். கீழே சிட்டிங், லையிங், டாக் வந்து கார்கி, காலின் வேற வேற பேர் மாத்திருக்காங்க. அதை வந்து நம்ம பாராடிக்மேட்டிக் அப்படின்னு சொல்றோம். சோ அதுதான் அந்த பிக்சர் வந்து சொல்ல வருது. ஓகேவா இப்போ? Yes, ma'am. புரிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அடுத்தது கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ். கிளாட் லெவி-ஸ்ட்ராஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹி இஸ் அ பிரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரோட டேர்ம் வந்து பைனரி அப்போசிஷன், பிரிக்கோலார், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆந்த்ரோபாலஜி. நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ் வந்து எதுக்கு கீழே வராரு? ஸ்ட்ரக்சரலிசம் கீழே வராரு. அவர் வந்து ஒரு பிரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஹியூமன்ஸ் பத்தி படிக்கிறது. ஹியூமன்ஸ் அப்படின்னா நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது. ட்ரைப் பீப்புள்ஸ், காட்டுக்குள்ள வளர்றவங்க, ஒதுக்கப்பட்டு வாழ்றவங்கன்னு வெளியில நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஹவு தேர் கல்ச்சர், ஹவு தே ஆர் பாட் அப்ன்றத பத்தி அவர் வந்து லேர்ன் பண்ணுவார். ஓகே, அதாவது நம்ம ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழ அவர் எதை வந்து அனலைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா அமேசான் ட்ரைப்ஸ் பத்தி அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? அடுத்தது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா தி சாவேஜ் மைண்ட். இது நெட் கொஸ்டின் 1962 பப்ளிகேஷன் அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து அவர் எதையும் கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னா பிரிக்கோலாரையும் இன்ஜினியரையும் அவர் வந்து கம்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? அதனாலதான் அவரோட டேர்ம் நம்ம என்ன சொல்றோம்? பைனரி அப்போசிஷன், பிரிக்கோலார், இன்ஜினியர். மூணுமே தலைவரோட டேர்ம் தான் சொல்றோம். அப்போ எந்த புக்குக்கு கீழே பிரிக்கோலாரையும் இன்ஜினியரையும் பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சாவேஜ் மைண்ட் கீழே தான் பேசினாங்க. ஓகேவா? பிரிக்கோலார்னா என்ன, இன்ஜினியர்னா என்ன அப்படின்றத இதுல பார்க்க போறோம். சோ கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ்னாலே பைனரி அப்போசிஷன் பார்த்துட்டோம். பைனரி அப்போசிஷன்னா ஒரு விஷயத்தை வந்து சுப்பீரியராகவும் இன்னொரு விஷயத்தை இன்ஃபீரியராகவும் சொல்லி தான் அதோட மீனிங்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் பைனரி அப்போசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பைனரி அப்போசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு புரியுதுல்ல? Yes, ma'am. அந்த பேஸ்மெண்ட் புரியாம நான் கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோட ரிமைனிங் வேர்ட்ஸ் என்னால ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியாது. அது புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை நான் வேற ஏதாவது சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். Binary opposition is like opposition party வந்து ஓகேவா இல்ல ஓகேவா இல்லன்னு இல்லடா. பைனரி அப்போசிஷன் அப்படின்றது இப்போ ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு ரூம்ல இப்ப லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிதானே? நீங்க அப்பதான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. Yes, ma'am. இப்போ அந்த இடத்துல அந்த ரூம் வந்து வெளிச்சமா இருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? அந்த இடத்துல இருட்டு இல்லன்றது தானே? Okay, before you said that அந்த கான்செப்ட் இது ஆமா. ஒரு அந்த விஷயம் ஒரு விஷயம் வந்து இருக்குன்றத நீ நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ற? இன்னொரு விஷயம் இல்லன்றத நீ சொல்ற. Yes, ma'am. ஓகேவா? அதுதான் வந்து பைனரி அப்போசிஷன். அப்ப அந்த இடத்துல லைட்ட வந்து அவர் சுப்பீரியரா பேசுறாரு. டார்க்னஸ் வந்து இன்ஃபீரியரா பேசுறாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நீ லைட் ஆஃப் பண்ணி படுத்துட்ட. அப்ப அந்த இடத்துல வெளிச்சம் இல்ல அப்படின்றத நீ எப்படி சொல்ற? அந்த இடம் இருட்டா இருக்குன்றத வச்சுதான். அப்போ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்ல ரிப்பீட்டடா மடக்குல போட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அதான் பைனரி அப்போசிஷன். ஓகேவா? ஒரு விஷயத்த வந்து இன்ஃபீரியராவும் இன்னொரு விஷயத்த நீ சுப்பீரியராவும் சொல்ற. அப்போ ஒரு இடத்துல தாழ்மை, ஒரு இது ஏத்தி இன்னொருத்த இறக்கி வந்து நீ பேசுற அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் அப்போஸ் பண்ணுவா அப்படின்னு சொன்னா டெரிடா வந்து அப்போஸ் பண்ணுவார். டெரிடாக்கு எது சுத்தமா பிடிக்காதுன்னா பைனரி அப்போசிஷன் சுத்தமா பிடிக்காது. சரியா? பைனரி அப்போசிஷன்ன்றது கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோடது. கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ் எதுக்கு கீழே வராருன்னா ஸ்ட்ரக்சரலிசம் கீழே வராரு. பைனரி அப்போசிஷனை யார் டோட்டலா அப்போஸ் பண்றாருன்னா டெரிடா. டெரிடா எதுக்கு கீழே வருவாரு? Binary opposition. இல்ல, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கீழ வருவாரு.
ஓகே மேம். ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னு 2 தியரி பார்த்துட்டு இருக்கோம்டா. ஸ்ட்ரக்சரலிசம் என்ன சொல்லுது? ஒரு வேர்ட் வந்து ஒரே ஒரு ஃபிக்ஸட் மீனிங் தான் மீன் பண்ணுதுன்னு சொல்லுது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஒரு வேர்ட் வந்து நெறைய மீனிங்க மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரலிசம் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் டாக் அப்படின்னு ஒரு வேர்ட் அட்டர் பண்றேன் அப்படின்னா, உங்க மண்டைக்குள்ள டாகோட இமேஜ் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரலிசம் டீம் கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சரியா? போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் டாக்னு நான் சொல்றேன் ஒரு வேர்ட. ஆனா இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு 10 பேர் இருக்கீங்க. 10 பேர் மண்டையிலயும் டாக்ன்ற இமேஜ் எப்படி வரும்? ஒருத்தருக்கு லேபர் டாக் வரும், ஒருத்தருக்கு ஸ்ட்ரீட் டாக் வரும், ஒருத்தருக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் வரும், ஒருத்தருக்கு ஷிட்சு வரும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு டாக் வரும். அப்போ ஒரு வேர்டு ஒரே மீனிங்க மீன் பண்ணுது நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல. புரியுதா? எஸ் மேம். இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஸ்ட்ரக்சரலிசம்லயும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சரலிசம் ஃபிக்ஸட் மீனிங். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஃபிக்ஸட் மீனிங்கே கிடையாது. அதுக்கு சென்டரே கிடையவே கிடையாதுடா. நீ எதை வந்து சென்டர்னு சொல்ற? ஃபிக்ஸட் மீனிங்கே கிடையாது. ஒரு வார்த்தையை தொட்டு இன்னொரு வார்த்தை போய்க்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி நீ ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் தான் நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரலிசம் டீமும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் டீமும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? ஸ்ட்ரக்சரலிசமோட தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா சசூர். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமோட தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம டெரிடா. டெரிடா. ஓகே. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். இது கீழ தான் யார் யார் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாரும் வராங்க கீழ. ஓகே மேம். ஓகேவா? சோ கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் வந்து பைனரி அப்போசிஷன் அப்படின்ற ஒரு டேர்மை தூக்கிட்டு வந்து ஒன்னு வந்து பெருசு ஒன்னு வந்து குட்டி அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அது யாருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொன்னா டெரிடாக்கு சுத்தமா பிடிக்காது. டெரிடாக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ அவர் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னையும் சொல்றாரு. பிரிக்கோலார் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி 2 கம்பேரிசனை தூக்கிட்டு வராரு கிளாட் லிவி ஸ்ட்ராஸ். சோ பிரிக்கோலார்னா எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா கொத்தனாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்ல முன்னாடிலாம் இப்பதான் இன்ஜினியர் 3D இத பாக்குறோம் எல்லாமே பண்றோம். முன்னாடி வந்து கொத்தனார் தான் இருப்பார். கொத்தனார் என்ன பண்ணுவாரு? ஒரு தண்ணி பைப் எடுத்துட்டு வருவார். 2 பக்கமுமே அளவு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வாட்டர் லெவல் எல்லாம் வெறும் டியூப் வச்சு அவர் செக் பண்ணிட்டு போயிருவாரு. அதுல நேரா இருக்கான்னு வெறும் நூலை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிருவாரு. அப்போ கொத்தனார் என்ன பண்ணாரு? அவர் கையில என்ன இருந்துச்சோ அதை வச்சு எப்படி வீடு கட்ட முடியுமோ அதை கட்டி கொடுத்தாரு. ஓகேவா? அது வந்து பிரிக்கோலார். ஓகே. அடுத்தது இன்ஜினியர் வந்தாங்க. இன்ஜினியர் என்ன பண்ணாரு? ஒரு பேப்பர் எடுத்தாரு, ஸ்கெட்ச் போட்டாரு. இது இந்த அளவுல இருக்கு. இது இப்படிதான் ஏத்தணும், இப்படிதான் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் என்ன சொல்றாரு? பிரிக்கோலார் வேற, இன்ஜினியர் வந்து வேற. பிரிக்கோலார் வேற, இன்ஜினியர் வேற. 2 பேருமே வேற வேற அப்படின்ற மாதிரி கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் ஒருத்தரை ஏத்தியும் இன்னொருத்தரை இறக்கியும் வந்து சொல்றாரு. பைனரி அப்போசிஷனை வச்சுட்டு பிரிக்கோலார் வேற, இன்ஜினியர் வேற. 2 பேருமே ஒருத்தர் சுப்பீரியர், ஒருத்தர் இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரி கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் சொல்றாரு. இப்ப டெரிடா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கொத்தனார்ல இருந்து தான் இன்ஜினியரே வந்தாங்க. நீ எப்படி 2 பேருமே ஆப்போசிட்னு சொல்லலாம்? ஏன்னா கொத்தனார் தான் ஒரு காலத்துல இன்ஜினியர். அவங்க தான் படிப்பு, டிகிரி அப்படின்ற ஒரு பேர் விஷயத்துல மாறி மாறி இன்ஜினியரா மாறிக்கிட்டாங்க. அப்போ 2 பேரையும் நீ ஒருத்தர்ல இன்ஃபீரியர், ஒருத்தர் சுப்பீரியர்னு சொல்லவே முடியாது. பிரிக்கோலார்ல இருந்து தான் இன்ஜினியரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி டெரிடா பாயிண்ட் எடுத்து வைப்பாரு. புரிஞ்சுச்சா கதை? எஸ் மேம். சக்திக்கும் ஷீலாக்கும் Yes, ma'am. Yes, ma'am. லைக் அவ்வளவுதான்டா. வேரியேஷன்ஸ் மட்டும் வேற வேற பட் கான்செப்ட் ஒண்ணுதான் அப்படின்னு. எஸ். ஒருத்தர் இருந்து தான் வளர்ந்தாங்க அவங்க வந்து. கொத்தனார் கிட்ட இருந்து தான் எல்லாரும் கைத்தொழில கத்துக்கிட்டாங்க. பேசிக்க கத்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், சிஸ்டம்ல என்னென்ன வருதோ ஆப் எல்லாம் மூலியமா அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆப் எல்லாம் யாருக்கு புரியல? கொத்தனாருக்கு புரியல. அப்போ கொத்தனார வந்து இந்த இடத்துல நம்ம இன்ஃபீரியரா சொல்றோம். இன்ஜினியர் வந்து அந்த இடத்துல சுப்பீரியரா சொல்றாங்க. அப்படிதான் கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் வந்து பைனரி அப்போசிஷன் வச்சு பேசிட்டு இருக்காரு. டெரிடா வந்து என்ன சொல்றாரு? கீழ பேஸ்மெண்ட்ல இருந்து தான்ப்பா இன்ஜினியரே வளர்ந்தாங்க. பேஸ் இல்லாம எப்படிப்பா இன்ஜினியர் வளர்ந்திருக்க முடியும்? அதுதான் வந்து டெரிடாவோட கேள்வி. எஸ் மேம். புரியுது. அவ்வளவுதான்டா. இது கிளாட் லிவி ஸ்ட்ராஸும் டெரிடாவும். ஓகேவா? இப்போ கிளாட் லிவி ஸ்ட்ராஸோடது சாவேஜ் மைண்ட் பார்த்துட்டோம். அவரோட டேர்ம்ஸ் வந்து பைனரி அப்போசிஷன், பிரிக்கோலார், இன்ஜினியர்னு 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். ஓகேவா? எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க ஒர்க் மித்தாலஜி ஸ்கியூஸ் 1970ல இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுக்கு கீழேயுமே அவர் எதை அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா பைனரி அப்போசிஷன் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இது கீழே 4 வால்யூம்ஸ் உண்டு. 4 வால்யூம்ஸ். ஓகேவா? அந்த 4 வால்யூம்ஸோட டைட்டில் என்னன்னு தெரியணும். தனித்தனியா கேட்பான். இது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் ஆல்ரெடி பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு தெரியும். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஹியூமன்ஸோட வளர்ச்சியை பத்தி அவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி படிக்கிறதா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த மித்தாலஜி ஸ்கியூஸ் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழே வர 4 ஒர்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் கூட ரிலேட் ஆகி தான் வரும். ஹியூமன் என்ன பண்ணுவான்? ராவும் சாப்பிடுவான், குக்குடாவும் சாப்பிடுவான். சோ ரா அண்ட் குக்குடு. ஓகேவா? அவனோட ஹிஸ்டரி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஷஸ்ல இருந்து வந்துச்சு. அதனால ஹிஸ்டரி டு ஆஷஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஆரிஜின் ஆஃப் டேபிள் மேனஸ். டேபிள் மேனஸ் அப்படின்றதுலாம் எங்க இருந்து வளர்ந்துச்சு? அப்புறம் நேக்கட் மேன். ஹியூமன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நேக்கடா தான் இருந்தான். இப்பதான் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த 4 விஷயமே எதை ஒட்டி வருது? மனுஷனை ஒட்டி தான் வருது. ஏன்னா மனுஷனை தான் கிளாட் லிவி ஸ்ட்ராஸ் அனலைஸே பண்ணிருக்காரு. சோ அதனால ராவா சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் எப்போ குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சான்? ஹிஸ்டரி ஆஷஸ்ல இருந்து அவன் எப்படி வந்தான்? ஆரிஜின் ஆஃப் டேபிள் மேனஸ். முன்னாடிலாம் டேபிள் மேனஸ்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்புறம் நேக்கடா இருந்தா அவன் எப்போ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சான்? இது எல்லாத்தையும் பத்தி மித்தாலஜி ஸ்கியூஸ் அப்படின்ற ஒர்க்கு கீழே அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? எஸ் மேம். கிளியர். அடுத்து லாஸ்டா ரொலான் பாத்தஸோட முடிச்சுக்கலாம். சரியா? சோ ரொலான் பாத்தஸ் எதுலயும் இருப்பாரு, எதுலயும் இருப்பாரு.
ஸ்ட்ரக்சரலிஸ்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு. Post-structuralism. ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு. ஓகேவா? ரொலாண்ட் பாத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் எப்போ வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் மாறினாரு அப்படின்ற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். முதல்ல அவரும் ஸ்ட்ரக்சரலிசம் தான் கூப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் எதுக்கு தவிர்ப்பாரு அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கு அவர் தப்பிருப்பாரு. எப்படி அந்த பக்கம் போனாரு, எதனால மாறினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு தடவை டெரிடாவோட ஸ்பீச் அவர் கேட்டிருப்பாரு. ஓகேவா? டெரிடா ஒரு இடத்துல போய் ஸ்பீச் கொடுத்திருப்பாரு ஒரு மீட்டிங்க்கு. அந்த இடத்துக்கு முக்கியமா டெரிடா போற பிளானே இருக்காது. வேற ஒரு ரைட்டர் தான் போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல அந்த சீஃப் கெஸ்ட் வந்து வராம போற சூழ்நிலையால டெரிடா வந்து கடைசி கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க வந்து ஸ்பீச் கொடுங்க, அந்த ஸ்பீச்சோட டைமிங் எங்களால மாத்த முடியலன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் புக்கிங்ல தான் டெரிடாவை அந்த ஸ்பீச் கொடுக்க அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா 1966. இதெல்லாம் நெட்ல கேட்டிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். 1966ல டெரிடா வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. எந்த யூனிவர்சிட்டியில கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஜெனீவால. எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்டா. டெரிடாவோட ஸ்பீச் 1966ல எங்க போய் கொடுத்தாரு, ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில. அது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஜெனீவால லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்பீச்ச வந்து லேட்டரா என்ன டைட்டில் கீழ டெரிடா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே அப்படின்ற டைட்டில் கீழ ஒரு தடவை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. லேட்டரா எதுலயும் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ்ல அந்த டைட்டில் எடுத்து அதுக்குள்ள போட்டு பப்ளிஷ் பண்ணிருவாரு. ஓகேவா? அடுத்தது 1970ல ஒரு ஆந்தாலஜி எழுதுவாங்க. அந்த ஆந்தாலஜியோட நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி. இதுக்கு கீழ அவர் பப்ளிஷ் பண்ணுவார். ஓகேவா? சோ அவரோட ஸ்பீச்ச ஒரு டைட்டில் வைக்கிறாரு சைன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு பேப்பர் ஃபார்மேட்ல ஒரு எஸ்ஸே மாதிரி அவர் எழுதுறாரு. அதுக்கு வந்து சைன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லி டெரிடா பேர் வைக்கிறாரு. அந்த சைன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே எதுக்குள்ள வச்சு பப்ளிஷ் பண்றாரு அப்படின்னா ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் குள்ள வச்சு பப்ளிஷ் பண்றாரு. லேட்டரா அது ஒரு ஆந்தாலஜிக்கலையும் பப்ளிஷ் பண்றாங்க. தி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி அப்படின்ற ஒரு ஆந்தாலஜிக்கலையும் அது பப்ளிஷ் பண்றாங்கன்னு பாக்குறோம். கிளியரா ஓப்பனிங்? Yes, ma'am. புரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ ரொலாண்ட் பாத்தர்ஸோட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் டிகிரி 0. ரைட்டிங் டிகிரி 0 வந்து 1953ல பப்ளிஷ் ஆகும். எப்படி எல்லா ஆத்தர்ஸ்க்கும் டெபியூ ஒர்க் இம்பார்ட்டன்ட் சொல்லணும், அதே மாதிரி ரொலாண்ட் பாத்தர்ஸ்க்கு டெபியூ ஒர்க் இம்பார்ட்டன்ட். அவரோட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் என்ன, நான் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சோ இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க். சோ ரைட்டிங் டிகிரி 0 அப்படின்றது அவரோட 1953 பப்ளிகேஷன். மித்தாலஜிஸ் இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் 1957. இதுல எத்தனை ஷார்ட் எஸ்ஸேஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 53 ஷார்ட் எஸ்ஸேஸ் இருக்கும். இதுக்கு கீழ ஒரே ஒரு எஸ்ஸே எழுதிருப்பாரு. நிறைய எஸ்ஸே எழுதிருப்பாரு. அதுல ஒரு எஸ்ஸே நெட்ல கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா மித் டுடே. ஓகேவா? மித் டுடே அப்படின்ற இந்த ஒர்க் யாரோடதுன்னு கேட்டாலும் ரொலாண்ட் பாத்தர்ஸோடது தான். இது எதுக்கு கீழ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா மித்தாலஜிஸ் கீழ பப்ளிஷ் ஆச்சு. இதுக்கு கீழ தான் ஒரு ஸ்போர்ட் பத்தி பேசுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்லிங். ஓகேவா? அப்புறம் எலிமெண்ட்ஸ் ஃபார் செமியாலஜி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1964ல. அப்புறம் ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லி. ரெட்டாரிக் அப்படின்னா நான் மீனிங் என்ன சொல்லி கொடுத்தேன், நார்மலா ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்கறது மேட்டர் கிடையாது. அது வந்து ஸ்பீச். அதுல நான் என்ன கண்டென்ட் சொல்ல வரேனோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்க பர்சனை கேன்வாஸோ இல்ல மண்டைய கழுவுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ரெட்டாரிக். நான் பேசுறது மூலமா அந்த பர்சன் அந்த விஷயத்தை நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லி. சோ ரெட்டாரிக் இஸ் நத்திங் பட் ஆர்ட் அண்ட் டெக்னிக் ஆஃப் யூசிங் லாங்குவேஜ் டு பர்சுவேட். ஓகேவா? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். சோ ரெட்டாரிக் இஸ் நத்திங் பட் ஆர்ட் அண்ட் டெக்னிக் ஆஃப் யூசிங் லாங்குவேஜ் டு பர்சுவேட். வெறுமனையா பேசுறது மட்டும் மேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை வந்து அவனை செய்ய வைக்கணும். அதுதான் வந்து ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதுக்கு கீழே ஒரு ஒரு பிக்சரை பார்த்திருப்பாரு, ஒரு போஸ்டர் வந்து பார்த்திருப்பாரு. அந்த போஸ்டரை அனலைஸ் பண்ணி இந்த ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் கீழே பார்த்திருப்பாரு, எழுதிருப்பாரு. அப்ப எந்த போஸ்டரை அனலைஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இட்டாலியன் பீஸ்தா. ஓகேவா? ஒரு பாஸ்கெட்ல ஒரு பாஸ்தா இருக்கும். அந்த பாஸ்தா வந்து கொட்டி கிடக்கிற மாதிரி ஒரு போஸ்டரா அவர் பாப்பாரு. அதை பார்த்துட்டு தான் ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் அப்படின்ற அந்த எஸ்ஸையை அவர் ப்ரொடியூஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஆஃப் நரேட்டிவ் 1966 பப்ளிகேஷன். அப்புறம் டெத் ஆஃப் த ஆத்தர். இது நமக்கு தெரியும். டெத் ஆஃப் த ஆத்தர் வந்து 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? டெத் ஆஃப் த ஆத்தர்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு ஒர்க் வந்து எழுதுறேன், நான் தான் ஆத்தர், அந்த நாவலை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆத்தர் வந்து இறந்து போயிருவாரு. ஏன்னா அந்த ஒர்க் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அது யார் ரீட் பண்ண போறா அப்படின்னு சொன்னா ரீடர்ஸ் தான் ரீட் பண்ண போறாங்க. அப்ப அந்த இடத்துல யார் பொறப்பா அப்படின்னு சொன்னா பர்த் ஆஃப் த ரீடர். அதனால இத கோர்வையா சொல்லுவாங்க. டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் a birth of the reader அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ் ஆத்தரா அதை நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட எமோஷன்ஸ், என்னோட ஃபீலிங்ஸோட கனெக்ஷன்ஸ் அந்த புக்கோட இருக்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல ஆத்தர் வந்து இறந்து போயிடணும். அப்புறம் பர்த் ஆஃப் த ரீடர். ரீடர் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவனுக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்பேசஸ் அவன் ஃபில் பண்ணுவான். எப்பவுமே ஒரு ஆத்தர் எழுதும் போது அது ரீடரோட போக்குக்கு போறதுக்காக சர்டன் இடத்துல ஸ்பேசஸ் விட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேசஸ் எல்லாம் யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னு சொன்னா அந்த ரீடர் தான் ஃபில் பண்ணுவா. அதனாலதான் அந்த இடத்துல பர்த் ஆஃப் த ரீடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் a birth of a reader அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து இவரோட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் இதோட முடியுது. டெத் ஆஃப் த ஆத்தரோட அவரோட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சுது. அப்புறம் டெரிடாவோட ஸ்பீச் தலைவர் கேட்டுவாரு. கேட்டுட்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டா அவர் வந்து கன்வெர்ட் ஆயிருவார். ஓகேவா? அதுக்கு கீழே பப்ளிஷ் பண்ண 4 ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ்பார்சட் 1970ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழே 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. ரீடர்லி டெக்ஸ்ட்
ரைட்டர்லி டெக்ஸ்ட்னு 2 விஷயத்த பத்தி பேசியிருப்பாரு. இதுல யாரோட ஒர்க்க அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, பல்சாக்கோட சராசின். இததான் நீங்க அப்பவே சொன்னீங்க. சராசின் அப்படின்னு சொல்லி. சோ சராசின் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா, பல்சாக்கோட ஒர்க். அத வெறுமனையா ரொலாண்ட் பாத்தஸ் அனலைஸ் தான் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சராசின் அப்படின்றது பல்சாக்கோட ஒர்க் 1830ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது எதுக்கு கீழ அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, எஸ்-பார்-ஜெட் அப்படின்றது ஒர்க்கு கீழ 1970ல அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த எஸ்-பார்-ஜெட் கீழ 5 கோட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஹெர்னாட்டிக்ஸ் கோட், கொர்லாட்டிக் கோட், செமிக் கோட், சிம்பாலிக் கோட், கல்ச்சுரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த கோட்ஸ் எல்லாமே அந்த 5 கோட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இத நான் எப்படி படிச்சேன்னா கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ஓகேவா? ஹெர்மாட்டிக் கோட் அப்படின்றத ஹெர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெர் அப்படின்னு சொன்னா பொண்ணு. ஓகேவா? ஹெர்னாட்டிக்னா கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கோட்ஸ்ல. ஹெர் அப்படின்னா பொண்ணுன்னு படிச்சுக்கோங்க. அப்போ பொண்ணுக்கு வந்து எப்பவுமே கல்ச்சுரல் கோட் உண்டு. நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்ச்சுரலா ஒரு கோட் உண்டு. அதனால ஹெர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் கல்ச்சுரல் கோட். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஒர்க் வந்து கல்ச்சுரல் கோட் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது சிம்பாலிக்கா. ஓகேவா? சிம்பாலிக்கா அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு போறோம். ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போறா அப்படின்னு சொன்னா அவளை சிம்பாலிக்கா. ஓகேவா? சிம்பாலிக் வந்து அடுத்த ஒர்க். ஓகே. சிம்பாலிக்கா போற போக்குலன்றதான் ப்ரோன்னு படிச்சோம். ஓகேவா? போற போக்குல ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. செமிக். ஓகேவா? செமியா. ஓகேவா? சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இத ஞாபகம் வச்சேன். சோ ஹெர், கல்ச்சுரல் கோடு, சிம்பாலிக்கா, போற போக்குல, செமிக்ன்னு சொல்லிட்டு போவாங்க. சோ இதுதான் வந்து அந்த 5 கோட்ஸ். இந்த 5 கோட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. கோட்ஸ் குடுத்து அந்த 5 கோட்ஸ் எது அப்படின்னு சொல்லி. சோ ஹெர், கல்ச்சுரல் கோடு, சிம்பாலிக், ப்ரோ, செமிக். இது எல்லாமே வந்து எஸ்-பார்-ஜெட் கீழ வர்ற 5 கோட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்பரர் ஆஃப் சயின்ஸ், ஃப்ரம் ஒர்க் டு டெஸ்ட். இது வந்து நெட் கொஸ்டின். ஃப்ரம் ஒர்க் டு டெஸ்ட் அப்படின்ற ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1973. இதுக்கு கீழ 2 டேர்ம பத்தி பேசியிருப்பாரு. பிளாஷயர் அண்ட் ஜாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லி. பிளஷர் அண்ட் பிளிஸ். ஓகேவா? அதுதான் அதோட மீனிங். இந்த 2 டேர்மையும் கொடுத்து யாரோட டேர்ம்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொலாண்ட் பாத்தஸோட டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இமேஜ், மியூசிக் அண்ட் டெக்ஸ்ட். இதுவும் நெட் கொஸ்டின் 1977 பப்ளிகேஷன். ரொலாண்ட் பாத்தஸ பொறுத்தவரை எல்லா ஒர்க்கும் தெரியணும், எல்லா இயரும் தெரியணும், எந்தெந்த ஒர்க்கு கீழ எதை அவர் காயின் பண்ணாரு, எதை பத்தி பேசினாரு அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இவ்வளவுதான் ரொலாண்ட் பாத்தஸ். கிளியரா? கிளியர் மேம். படிச்சிடலாம்ல இத? எஸ் மேம். எஸ். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. ஆனா ஈவினிங் செஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. தேங்க் யூ. தேங்க்யூ மேம். தேங்க் யூ.